நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சரி, இன்னைக்கு 2 நாள் வராது, இன்னைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் வில்ல மாதிரியே பேச போறேன். ஆமா, நீங்களாம் என்ன வேற மாதிரியே பார்க்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரேன். ஆனால் இன்னைக்கு பேசுறது உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆமே, என்ன பண்றது? அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என் பக்கம் கொண்டு வரதுக்காக ஒரு சில காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்போ நான் பிரசங்கத்துக்கு நேராக வரேன். யாரையும் நான் குற்றப்படுத்துவதற்காக இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்களா, நிறைய பேர் கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வர்றது. ஏன்னா மரியாளுக்கு இவங்க தான் பிரசவமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அப்புறம் குழந்தைய மரியாதையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்புறமா லேட்டாக வருவாங்க. இங்கே இருக்கும் நிறைய கேஸு. சில பேர் பார்த்துருக்கலாம், குட் ஃப்ரைடேக்கு மட்டும் வருவான். பிலாத்துக்கிட்ட போய் வாதாடி, ஏரோதுக்கிட்ட வாதாடி ஆண்டவரை ஜெயிக்க வைக்க முடியுமா? ரொம்ப சோகமா, ஐயோ அவரை சிலுவையில் அறைய செய்யாத மாதிரி என்னையே பார்க்குறீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி சில பேர் ஈஸ்டருக்கு மட்டும். ஏன்னா அந்த கல்லை நம்ம புரட்டினா தானே தலைவரை வெளியே வருவார். அல்லேலூயா. ஆமாம், அதிகாலை எந்திரிச்சு கல்லெல்லாம் புரட்டி வச்சுட்டு கடைசி எங்கே வருது? சில நியூ இயருக்கு மட்டும் வருவாங்க. கரெக்டாக 11:50 30 வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணினா தான் 2025 பிறக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் என் நல்ல வாயில சொல்ல விரும்பல. விளங்காதவன் பண்ற கூத்துங்க இதெல்லாம். யாரு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்க, நல்லா செய்யுங்க, நல்லா ஆராதிங்க, நல்லா துதிங்க. பெஸ்ட்டானது ஆண்டவருக்கு கொடுங்க. பெஸ்ட்டாக ஆண்டவர் ஆராதிங்க. நல்ல முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட அவர் ஆராதிச்சு பாருங்க. அவரும் முழுமையாக நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமாம், நம்ம வந்த உடனே ஆண்டவர் நினைக்கக்கூடாது, ஐயோ வந்துடுச்சா அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரு? ஆண்டவர் நினைக்கக்கூடாது. ஆமாம், நம்ம வந்த உடனே ஆண்டவருக்கு தெரியும், என் பையன் வந்திருக்கான், என் பொண்ணு வந்திருக்கான், நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் வரணும். நான் பேசுறது புரியுதா? ஆமாம், நான் ஹிந்தியில் பேசுகிற மாதிரியே சிலர் என்னை பார்த்தீங்களா, நல்லா வருவீங்க, அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல எல்லாத்துலேயும் முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். அதுதான் ரொம்ப நல்லது. இந்த சத்திய வேத விளக்க உரைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சண்டே சர்வீஸ் போகிறோமா, முடிஞ்ச அளவுக்கு தொடக்கத்திலே போகும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை யுவர் பெஸ்ட் லெவல். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போவோம். தொடக்க ஜபத்தில் போய் உட்காருவோம். முயற்சி பண்ணி பாருங்களேன். தொடக்க ஜபத்தில் கூட கர்த்தர் பேசுவார். ஆராதனையில் கூட கர்த்தர் பேசுவார். பாடல் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். God speaks in many ways. இப்படி தான் பேசுவார்னு ஆண்டவருக்கு யாரும் ரூல் போட முடியாது. அவர் எப்படியும் பேசுவார். உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியிலையும் பேசுவார், சீனாய் மலையிலையும் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ God speaks in many ways. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேட்டாகவே பழகிட்டோம். ஆமென். ஆனால் வேலைக்கு போகிறது மட்டும் பாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி, அவங்கெல்லாம் அப்படி. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் அப்படி, அதெல்லாம் தான் இப்படி, அப்படி வரணும். அல்லேலூயா. ஆமாம், நல்ல தேவை. நான் பிரசங்கம் பண்ண போகிறத விட பிரசங்கத்தை கேட்க போகும்போது முதலால நான் தான் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். 7 மணிக்கு சர்வீஸ்னால் நான் 6:45 போயிடும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சண்டே நான் மெசேஜ் கேட்கணும்னு தோணுச்சு. என் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக போகிற சர்ச்சுக்கு 7 மணிக்கு சர்வீஸ், 6:45 நான் உள்ளே உட்காந்துங்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண போனால் அது என் கடமை, நான் போயே ஆகணும். நான் கேட்க போனேன். 6:45 போயிட்டேன். என்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது. அந்த சர்ச்சில் என்னை யாருக்கும் தெரியும். ஏன்னா அது நிறைய 1000 பேருக்கு மேலே வர சர்ச்சு. நான் இங்கே ஒரு மூலையில் போய் உட்காந்து வசனத்தை கேட்கறதுக்காக போனேன். இதுதான் நான் சொல்கிறேன். ஏதாவது தரும்போது ஃபஸ்ட்டு போகிறதில்ல, அவருக்கு கொடுக்கும்போது நம்ம துதியினால், நம்முடைய ஆராதனையினால் தெய்வத்தை கனப்படுத்த போகிறோம். அப்படி முன்னாடி போய் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன். சண்டே சர்வீஸ் போகும்போது தான் செருப்பு தேடுவான், பேக்கை தட்டுறது. அந்த சட்டை எங்க, இந்த பேக் எங்க, அது எங்க, புருஷனை திட்ட, மனைவி திட்ட, பிள்ளைகளை திட்ட, அப்படியே கலவர பூமியாக மாறி லூசிஃபருக்கு அப்பா அம்மா மாதிரியே மாறிடும். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அப்போதான் குழந்தை தூக்கி பொத்துறது, அப்படியே குத்துறது, நொறுக்கிறது, அவங்க ஒப்பனை மாதிரியே பிறந்திருக்கு. ஆமாம், அங்கே போய் என்ன பண்ண போற? இல்லை, அங்கே சண்டை போடுறதுக்கு யார் முதல் ஆள் நான் கூப்பிட்றாங்க? பிராந்துங்க பெருகி போச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
லேட் ஆயிடுச்சா டென்ஷன் ஆகக்கூடாது. லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான். லேட்டா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? புருஷனை எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? மனைவி எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? லேட் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டோன்னு சொல்லணும். அடுத்த வாரம் லேட் ஆக்கணும் அவள் தான். அப்படியே சண்டை போட்டுக்கலாம் போகக்கூடாது. ஆமாம், புரியுதா இல்லையா? சண்டை போட்டுலாம் சண்டை போட்டுச்சு, லேட்டாக ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆராதனை இழந்துட்டோம், தப்பு நடந்துடுச்சு, லேட்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டை போடு எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அது விடு. லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் லேட் ஆகாமல் பார்ப்போம். நான் பேசுறது புரியுதா? ஆமாம். அதனால் இந்த கடந்த காலத்தை வச்சே நோண்டிட்டு இருக்கக்கூடாது. குழந்தை ஆகி போயிடுச்சுன்னா தூக்கிடணும். அது தூக்கல்னா படுத்து அப்படி இப்படி புரண்டு, நீங்களாம் டைரெக்டாக ஆதாம் மாதிரி இந்த வயசுக்கு வந்த மாதிரி என்னை பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க, அல்லேலூயா. அப்படியே தூக்கல்னா அதுவாக புரண்டு கையெல்லாம் தடவி வாயில் கூட வச்சுக்கோ. ஏன்னா தூக்கலை. சில தப்புல, சில பாவத்தில், சில காரியத்தில் அப்படியே இருந்துட்டோம்னா அது அப்படியே புரண்டுடும். இதுக்கப்புறம் என்னால் புரிய வைக்க முடியாது. இதுதான் கடைசி புரிதல். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வந்துரு. தப்பு நடந்துருச்சா? நடந்துருச்சு. எந்திரிச்சு வெளியே வந்துரு. கலர் பெயிண்ட் அடிக்காத, நீதிமானா காட்டாத, நல்லவன் சொல்லாத, நான் செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லாத. தப்பு நடந்துடுச்சு, அவள் தான் தப்பு. இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடாது. தப்பு. ஆமா, புருஷங்கிட்ட மனைவி கிட்ட சண்டை போட்டே கதவை சத்திட்டு காலில் விழுந்துரு. எவன் பார்க்க போறான்? சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால ஐக்கியமா மாறிடு. விரோதத்தை உண்டாக்காத, விரோதத்தை வளர்க்காத, கசப்பை வளர்க்காத, தவறான காரியத்தை வளர்க்காத, தப்பான இடத்துல இருக்காத, தப்பான ஆட்களோடு சேராத, தப்பான ஆட்களோடு பழகாத, தப்பான ஆட்களோடு கை கோர்க்காத, ஜபாவி இல்லாதனோடு சேராத, தரிசனம் இல்லாதனோடு சேராத, பரிசுத்தம் இல்லாதனோடு சேராத, தெய்வ பயம் இல்லாதனோடு சேராத, தேவனை கிட்டி சேராதனோடு சேராத. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பல பலப்பா தோன்றும், ஆனால் முடிவில் விரியனை போல தீண்டும். அப்போதான் நீ சொல்லுவ, ஐயோ அன்னைக்கே பார்த்துட்டு சொன்னாரு, அன்னைக்கே கூட்டத்தில் போனனே, அன்னைக்கே எல்லாம் சொன்னாங்களே, கேட்காம போயிட்டேனேன்னு தோண ஆரம்பிக்கும். அதனால சில ஆவியில் சில காரியம் ஒத்து போலையா, சில உபதேசம் ஏற்றுக்கொள்ளப்படலையா, சில காரியம் எனக்கு விருப்பம் இல்லையா, அது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துரு. அதை விட போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் தூங்கு, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. ஆமா, கண்ட இடத்துல பொறுக்கிறது, கண்ட இடத்துல சுத்துறது, கண்டனோட திரியிறது, கண்ட காரியத்துல உங்களுக்கு புரியும் இதெல்லாம். ஐயோ உங்களுக்கு புரியும். நான் ஜல்லி எடுத்து போட்டா நீங்க எல்ஐசி பில்டி கட்டுற ஆளா இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி கண்ட ஆட்கள் கூட சேராத, கண்ட ஆட்கள் கூட போவாத. உன் ஆவியில ஒத்து வரலையா, உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவின்னு சிலதை கண்டித்து உணர்த்துவா, சிலதை எச்சரிப்பா. சில நேரத்தில் நம்ம ஸ்பிரிட்ல சமாதானம் இருக்காது. அப்படி இல்லையா, போகாத. நீயே அல்பா ஒமேகாவா மாறி தடையெல்லாம் உடைச்சிட்டு போவாத. அல்லேலூயா. ஆமா, சிலது ஆண்டவர் நிறுத்தும் போது நின்னுடு. அது தேவையில்லை, அது வேண்டாம், அது ஆண்டவரே தடுக்கிறார் அப்படின்ற மாறிடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சிக்கு நேரம் வா. எப்ப பார்த்தாலும் சர்ச்சில் வந்து தூங்குறது. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. பாவம் பாஸ்ட்டுங்க, யாரு பெத்த பிள்ளைகளோ உங்களையும் வச்சு வண்டி மேய்க்கிறாங்க பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப வந்தாலும் சர்ச்சில் தூங்குறது, எப்ப வந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே உருன்னு உட்காந்துங்கிறது. புரியுதா நான் பேசுறது? பாவக்காய் சூப்பு குடிச்ச மாதிரியே உட்காந்துங்கிறது. ஐயோ நாங்க என்னவோ அப்படி இல்லைன்னா பைபிளை திறந்து வச்சுட்டு நோட் எடுத்து வச்சுட்டு பேனா எடுத்து வச்சுக்கிறது. நாங்கள் என்னவோ தூக்கு தண்டனை கைதி மாதிரி, எங்களுக்கு ஆயுள் தண்டனை தரலாமா, தூக்கு தண்டனை தரலாமா, மரண தண்டனை தரலாமா, இவனை விடுவிக்கலாமான்னு அப்படியே பாப்ப பருவ மாதிரி. ஐயோ நான் உங்களை தான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படியே திறந்து வச்சுன்னு பார்க்குது. ஏன் அது ஒரு சமாதானமா தான் பார்த்தான்னா, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ முகத்தெல்லாம் பாரு, தேவ பிரசன்னம் இருக்கும். வயசான அம்மாவா இருக்கும், கிராமத்தில் இருக்கிறதா இருக்கும், படித்த அம்மாவா இருக்கும், கலெக்டராக இருக்கும். ஆனால் அந்த முகத்தை பார்த்தாலே தேவ பிரசன்னம் இருக்கும், அப்படியே ஒரு மகிமை இருக்கும். இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஏன்னா நமக்கு தான் தெரியுமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வேற ஏதோ ஒன்று நோக்கி நம்ம பயணப்படுறோம், வேற ஏதோ ஒன்று நோக்கி நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். ஆமென், ஆமென். தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். எப்பவுமே சிரிச்ச மாதிரி இரு, சமாதானமா இரு, ஆண்டவரை காட்டு. ஊலாம் இருக்காத. அல்லேலூயா. சில நேரத்தில் பிரசங்கப்படத்தில் நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட நானா கேட்கறது, ஐயோ இங்கேயா நிறுத்திட்டேன், சரி பரவாயில்ல ஆண்டவரே எப்படியே தப்பிச்சு வரேன் அப்படின்னு வந்துடுது.
புரியல, சரி விட்டுருவோம். புரியாத விட்டு எதுக்கு போராட போற? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து நல்ல ஆராதி, நல்ல துதி, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிரசங்கம் புரியுதோ இல்லையோ, புரிஞ்சே ஒன்றும் பண்ணல. அல்லேலூயா. புரியலனாலும் பரவாயில்ல, சத்தமா ஆமென் அல்லேலூயா சொல்லு. அப்பதான் தூங்காம இருப்ப. அல்லேலூயா. அப்படியே உட்காந்து ஜட மாதிரியே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இந்த புது வருஷத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்துவம் கிடையாது, இதெல்லாம் அவமானத்துக்குரியது, சபையில களையப்பட வேண்டியவைகள் இதெல்லாம். அதெல்லாம் தேவையில்லாது. சிரிச்சா பாவணும் உட்காந்துருக்காத. சரி, மனுஷன் அந்த சிரிக்கணும், அழுகணும், ஜபம் பண்ணணும், கண்ணீர் விடணும். ஆண்டவர் பேசுறானா இருதயம் குத்தப்படுதா, டப்புன்னு முட்டி போடு. பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காத, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காத. அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு பண்ணாடையா மாறி போய் கிடக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவனை இவனை பார்க்காத. தெய்வத்தை ஆராதிக்க வந்தமா, தேவ சத்தத்தை கேட்டமா, தேவ சத்தம் என் வாழ்க்கையை மாற்ற விரும்புதா, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவருக்கு நேரா பிரயாணப்பட ஆரம்பித்துப்பார். கர்த்தர் உனக்காக எனக்காக வகுத்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன 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 காரியத்தெல்லாம் தூக்கி தூர போட்டு யாராச்சும் வந்த சிரிச்ச மாதிரி பிரைஸ் லார்ட் சொல்லு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாதிரியே தலையாட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதா அம்மா மாதிரியே உட்கார்ந்துருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சிரிச்ச முகமா சோத்திரம் சொல்லு, ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. வரவேறு. உன்னை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கணும். பரவாயில்ல, தேவ தூதனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லணும். ஆரோனும் மோசேயும் பாருங்க கட்டி பிடிச்சாங்களாம். அவன் சொன்னான், ஒருத்தர் பார்க்கும்போது அப்படி இருதயம் பொங்குச்சான். இப்போ ஒருத்தர் பார்த்தா இருதயம் வெடிக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதனால நல்ல கேரக்டரை பாருங்க, நல்ல பாருங்க. உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காத, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாரு, பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னு பாரு, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாரு. உலகம் சொல்றதெல்லாம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். ஆனா இது நித்திய ஜீவ வார்த்தைகள், இது ஒருபோதும் விலகாது. ஆமென் அல்லேலூயா. எனக்கு பேதுரு சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்களும் போக மனதா இருக்கீங்களோ போயிடுங்க அப்படிங்கிறார். பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே உங்களை விட்டு யாருக்கிட்ட ஆண்டவரே போவேன்? நித்திய ஜீவ வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தை பாரு. உங்களை விட்டுட்டு யாருக்கிட்ட ஆண்டவரே போவேன்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டு. அதனால உங்களை விட்டுலாம் என்னால போக முடியாது ஆண்டவரே. உங்ககிட்ட என்ன இருக்கு? நித்திய ஜீவ வார்த்தைகள். என்ன அற்புதமான வார்த்தை பாரு. எல்லாரும் போறாங்க, நீயும் போடா. எல்லாரும் போட்டாண்டவரே, நான் போக மாட்டாண்டவரே. உங்ககிட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு. ஆமென். அதனால சபையை விட்டுடாத, பரிசுத்தவான்களை விட்டுடாத, நல்ல ஐக்கியத்தை விட்டுடாத, நல்ல நண்பர்களை இழந்துடாத. எல்லாம் கவனி, நல்ல நண்பர்களை இழந்துடாத. உறவை புதுப்பிச்சுக்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னா சண்டை போட்டுட்டு இருக்காத. கிறிஸ்தவனா மாறிட்டா அக்கா தங்கச்சி கூட பேசுவேன் பைபிள் சொல்லுதா? அந்த மாதிரிலாம் இருக்காத. எனக்கு 5 அக்கா, நான் ஒரே பையன். எங்கள் அம்மா வயிற்றுல நான் 8 மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டார். நான் அப்பாவை பார்த்தது கிடையாது. என் 5 அக்காவில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறான், மீதி 3 பேர் ரட்சிக்கப்படலை. இது வரைக்கும் 5 அக்காவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை ஒரு நாள் கூட செய்யாமல் இருந்தது கிடையாது. 5 அக்கா பிள்ளைங்களுக்கு செய்யாமல் இருந்தது கிடையாது. யார் வீட்டுக்கும் போகாமல் இருந்தது கிடையாது. எங்கேயும் போய் உட்காந்துன்னு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். போய் ஆய் ஆயின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பகை கிடையாது. என்னை அவமானப்படுத்தின அக்காவும் இருக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்தின அக்காவும் இருக்கிறாங்க, என் கூட பேச மாட்டேன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க கேரக்டர். என் கேரக்டர் அப்படி கிடையாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவரும் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு அக்கா சொல்லிட்டா, சாவு ஒரு பெரிய டெத்து. என் ஒய்ஃபு, என்ன, எங்கள் அம்மா எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்டேன். எங்கள் அக்கா 2வது அக்கா வீட்டுக்கார சேர்த்துட்டேன், ஒதுக்கி வச்சுட்டான். ஊரே ஒரு பக்கம் நிற்குது, நாங்கள் மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறோம். ஆனால் அக்கா புடிச்ச இறந்துட்டான்ல, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மொத்த அந்த சடங்கு எல்லாத்தையும் நான் தான் செலவு பண்ணேன். ஆனால் என் பணம் மட்டும் வேணுமா, நான் வேணாமா அவங்களுக்கு? அந்த மாதிரி கேஸ் கூட இங்கே இருக்கும். ஐயோ, நான் யாரையும் நம்புறது இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் நம்புறதே இல்லை. புரியுதா? யாருக்கிட்டையும் பகைச்சிக்காத. ரட்சிக்கப்படலையா, உனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு மாறும். ஆமென். நல்ல உறவை துண்டிக்காத. நல்ல உறவை துண்டிக்காத. மனைவி மேலே எரிஞ்சு விடாத, புருஷ மேலே எரிஞ்சு விடாத. வா இருக்குன்னு வடகிழக்கு தென்மேற்கு பருவ காத்து வீச்சுற மாதிரியே பேச்சு கொலகாரியா மாறாத. சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, நம்ம வசனம் 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 கேட்டுருமா, அப்படியே ஆவில குதிச்சு குதிச்சு அக்கினி இறங்கி கருப்பாயிரும்.
வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத போயிடுது. இப்போ அதனால தான் மொத்தத்தையும் சொல்லிட்டு வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, சும்மா சண்டை போடாத, நல்ல நண்பர்களை விட்டுடாத, நல்ல உறவுகளை விட்டுடாத. சித்தப்பா பெரியப்பா சும்மா போ, ஒரு 100 ரூபாய்க்கு பழத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு அலோ சொல்லிட்டு வா, இது நல்லது. நாளைக்கு விழுந்தா தாங்கனா உட்கார்ந்தா நம்ம பக்கத்தில் நிற்க ஒருத்தர் வேணும். ஆமென். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல உறவுகளை இழந்துடாத, நல்ல நண்பர்களை இழக்கக்கூடாது. அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், தப்பான பழக்க வழக்கம் இருக்கலாம். பாருங்க, அவன் பழக்க வழக்கத்தோடு சேராத, ஆனால் அந்த உறவை மிஸ் பண்ணாதன்ற. நான் பேசுறது புரியுது இல்லை? ஆமா, அப்போ இதெல்லாம் நல்லது, அத்தியாவசியம். நாளைக்கு உன்னை கொண்டு கர்த்தரை ரட்சிக்கலாம் இல்லை? அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லருக்கு ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தானா, 1ஆம் நம்பர் குடிக்காரனா, 1ஆம் நம்பர் குடிக்காரன். சாகர வரைக்கும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை ஜார்ஜ் முல்லர் விடவே இல்லையா. ஜார்ஜ் முல்லர் இறந்துட்டார். இறந்து முடிச்ச உடனே இங்கிலாந்து தேசமே அவருக்கு ஹானர் பண்ற மாதிரி பயங்கரமான ஒரு சவ ஊர்வலம் நடக்குது. அந்த சவ ஊர்வலத்துல இவனும் குடிச்சிட்டு நிக்கிறானா. அப்பதான் இவன் பார்த்தானா, ஜார்ஜ் முல்லருக்கு இவ்வளோ பெரிய மகிமை. ஜார்ஜ் முல்லர் சொன்ன தெய்வத்தை நான் ஏத்துக்கினா என் வாழ்க்கையும் மாறிடும் சொல்லி அந்த நண்பன் அவருடைய மரணத்துல தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ, எப்படி ரட்சிப்பாரோ. அல்லேலூயா. அதனால நண்பர்களை இழந்துடாத, நல்ல சபையை விட்டுடாத, நல்ல சத்தியத்தை விட்டுடாத, நல்ல போதக பிதாக்களை விட்டுடாத, உனக்கு சோப் போடுறவன் பின்னாடி போவாத. எசேக்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லுது பார், தலைகாணியை தேய்ச்சி கொடுத்து நல்ல பத்திரமா படுத்துக்கின்றான் சில பேர். அல்லேலூயா. இந்த மாதிரி லூசுங்க கிட்ட போகாத. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன்னை கண்டிக்கிற, உன்னை எச்சரிக்கிற, உன்னை உணர்த்துகிற, உன் பாவத்தை தட்டி கொடுக்கிற, நீ போகிறது தப்பான வழின்னு சுட்டி காட்டக்கூடிய நல்ல தகப்பன்மார்கிட்ட, நல்ல பரிசுத்தவான்கள் கிட்ட, நல்ல சபை கிட்ட, நல்ல போதக பிதா கிட்ட போயிட்டு நல்ல ஆண்டவரை ஆராதி. அல்லேலூயா. உன் தப்ப ஒருத்தன் கண்டிக்காம இருக்கிறானா, உனக்கு நரகத்துக்கு பைபாஸ் ரோட போட்டு கொடுக்கறான்னு அர்த்தம். நீ செய்யற விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் குற்றத்திற்கும் குறைவுகளுக்கும் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய செய்கைகளுக்கும் ஒருத்தன் பக்கவாத்தியம் ஊதறானா, அவன் உனக்கு நரகத்திற்கு பைபாஸ் போட்டு கொடுக்கறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இயேசு சொல்றா, நான் சிலுவைக்கு போறேன், மரிக்க போறேன். பேதுரு தனியா கூப்பிட்டு சொல்றான் இயேசுவை. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அமைதியார் அப்படிங்கிறான். இப்ப சொல்றேன்ல, நெகட்டிவா பேசாத, விசுவாசமா பேசு, விசுவாசமா பேசு. இல்ல பேசி மட்டும் என்னத்த நடந்தது? ஹலோ, நான் பேசுறது புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரியாலிட்டி என்ன அதை பேசு. ஆண்டவர் திரும்பி சூப்பரா சொன்னார், அப்பால இப்போ. ஆமா, தேவ சித்தத்துக்கு தேவ நோக்கத்துக்கு விரோதமா எவன் வந்து பூசி சோப்பு போட்டாலும் திரும்பி பார்த்து அப்பால இப்போ பிச்சாச்சேன்னு வந்துடணும். ஆமே, நல்லா பேசுறாரு இல்ல, கொன்னே போடுவேன் நானா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. உன்னை கண்டிக்கிற, எச்சரிக்கிற, உணர்த்துகிற, ஜீவ பாதைக்கு நேராய் திருப்புகிற, சத்திய வசனத்துல உன்னை ஊன்ற கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல சபைக்கு, நல்ல பரிசுத்தவான்கள் கிட்ட போ. ஆமே. அந்த மனுஷன் அடிச்சாலும் திட்டினாலும் அந்த மாதிரி தான். தரிசனம் இல்லாதவங்க கிட்ட போகாத. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். உன்னையே ஒரு வருஷம் முடிவில், 6 மாசத்துக்கு முடிவில் நிதானிச்சுப்பார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறோமா, ஜெபம் நல்லா பண்றோமா, ஆண்டவர் ஆராதிக்கிறோமா, தேவ கிருபை பெருகி இருக்கா, முன்னை விட இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அல்லது இறங்கி இருக்கிறோமா, ஏறி இருக்கிறோமா, உன்னை நீயே சரி பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, நாமளே தற்பரிசோதனை பண்ணிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஒவ்வொரு மாசமும் கடைசியா ஒரு 3 நாள் 2 நாள் உபவாசம் இருந்து என்ன நானே சீர்படுத்திப்பேன். இது எனக்கு நானே உருவாக்கி கொண்ட சட்டம். நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போலன்னா வீட்டுல இருந்து ஃபாஸ்டிங் தான் ஜெபம் பண்ணுவேன். என்ன நானே சீர்படுத்திக்கணும். அல்லேலூயா. தப்பா ரைட்டா? ஆமென். அப்ப மாறிக்கணும். இப்படி மாறினாதான் நல்ல நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதனால நல்ல ஞானமா, புத்தியா, அறிவா, விவேகமா, உத்தம இருதயத்தோட தெய்வத்தை சேவிப்போம். நம்முடைய பலவீனங்களில விழுந்து போகும்போது, தடுமாறும் போது, பாருங்க, சூழ்நிலை எதிராக வரும்போது, நம்மால தீர்மானம் எடுக்காத போது, நம்ம பக்கத்துல ஆண்டவர் வந்து நம்ம கையை பிடிச்சி சொல்லுவார், பயப்படாதடா, நான் இருக்கிறேன்டா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, நான் உன்னை உயர்த்துவேன்டா, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்டா. ஆண்டவரே வந்து நம்ம பட்சத்தில் நிற்பா. அல்லேலூயா. ஆமா, சரி, கவனிங்க பாப்போம். இப்பதான் நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா,
கவனிங்க பார்ப்போம். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதே அப்படின்ற தலைப்பில் பேச போறேன். நான் கண்டினியூ அப்படியே பேசிட்டு வந்தேன். கிருபைனா என்ன, கிருபை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க, கிருபை என்னென்ன காரியத்தை செய்யும், கிருபை என்ன விருதாவா இருக்க விடாது சொன்னா. அல்லேலூயா. ஆமா, என் பலவீனத்துல, என் நெருக்கத்துல, என்னுடைய பற்றாக்குறையில, தோற்று போன நிலைமைகளில கிருபை வந்து எனக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு பேசுறேன். இப்ப கிருபையை இழந்து போக கூடாதுன்னு பேச போறேன். சாயங்காலம் கிருபைக்காக கிரயம் செலுத்தணும்னு பேச போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, கிருபையை இழந்து போக கூடாது. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க பாப்போம். கிருபையை இழந்து போக கூடாது. எதை இழந்தாலும் கிருபையை இழக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எடுத்து வாசிங்க பாப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. நல்ல கவனிங்க பாப்போம். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும். எல்லாம் கவனி. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி ஒருவனும் தீட்டுப்படாதபடிக்கு. அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும். ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம புருஷர் மார்ல ஒருத்தர் வாசிங்க பாப்போம், நல்ல சத்தமா போல்டா. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும். ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. ஆமா, பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. இப்ப கவனிங்க பாப்போம். இந்த எபிரேயருக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் எப்ப எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, எழுதுவதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத மாத்திர சொல்லிட்டு இப்போ ஏன் சப்ஜெக்ட்டுக்கு நேரா நான் வரப்போறேன். கவனிங்க பாப்போம். இந்த எபிரேயர் நிருபத்தை பாத்தீங்கன்னா இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோல் பைபிளே, முழு பைபிளே அந்த எபிரேய அதிகாரத்துல அப்படியே ஃபுல் கண்டென்ட்டும் அப்படியே கொண்டு வந்து அப்படியே பிரஸ் பண்ணி உள்ள பரிசுத்த அப்படியே திணிச்சு வச்சிருப்பா. எல்லாம் A to Z வரைக்கும் வந்திருப்பா. 11வது அதிகாரம் பாருங்க, விசுவாசத்தை பத்தி சொல்லியிருக்கோம். 12வது அதிகாரம் பாருங்க, விசுவாசத்தில் இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 13வது அதிகாரம் பாருங்க, விசுவாசத்தையும் கிருபையும் தரிசனத்தையும் இழந்து போனவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத ஆண்டவர் அப்படியே சொல்லியிருப்பார். கவனிங்க பார்ப்போம். 1வது நூற்றாண்டுல சபை பயங்கரமா உபத்திரவப்பட ஆரம்பித்தது. உபத்திரவனா கொஞ்சம் நெஞ்ச உபத்திரவம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உபத்திரவனா எல்லைக்கு சின்ன உபத்திரப்பட ஆரம்பித்தது. கவனிங்க பாப்போம். ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை கொன்னு குவிச்சான். கிறிஸ்தவர்களுடைய ரத்தத்தை உரிய ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களுடைய சாவை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தான். அவன் வந்தவெல்லாம் ஒவ்வொருத்தன் பெரிய பெரியவன். நேற்று சொன்னார் அந்த ஹட்ரியன் அப்படிங்கிறவன் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு யூதனை இல்லாதபடி கொண்டு போட்டான். அவ்வளோ பெரிய கொடுமைக்காரங்க தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, யூதர்களை வெறுப்பான், ஆனா யூத பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பான். இந்த ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா சிங்களர்கள் தமிழரை எதிர்ப்பான், ஆனா தமிழ் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பான். சோத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவமாரே? ஆமா, நான் என்ன தப்பா பேசுற மாதிரி உட்காந்துருக்கீங்க இப்ப. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். யூத பெண்களை கல்யாணம் பண்ணிப்பான். பிலாத்து பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு வழக்கு விசாரிப்பதற்காக வந்து உட்கார்றான். அவன் ஒய்ஃப் உள்ள கூப்பிட்டு சொல்றான், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறான். அவ யாரு? அவ கிறிஸ்தவ. நேற்று பேசுற அக்ரிப்பா, அவன் ஒய்ஃப் யூத பெண். பாருங்க, யூத பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனா யூதர்களை மட்டும் புறக்கணிக்க ஆரம்பிப்பான். நேற்று பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, ஏரோது சபையை புதுப்பித்தானு. ஏன் புதுப்பித்தான்? சும்மாலாம் புதுப்பிக்கல, அவன் கல்யாணம் பொண்ணு யூத பொண்ணு. அல்லேலூயா. அவன் பாருங்க ஒய்ஃபுக்காக சர்ச்சை கட்டி தந்தான். நம்மளும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவன் பாருங்க ஒய்ஃபுக்காக 46 வருஷம் சபையை புதுப்பித்தானா. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி பண்ண ஆரம்பித்தா. ஏன்? பின்னாடி எல்லாம் அப்ப இருந்த சகோதரிகள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. ஐயோ, அவங்களால தேவராஜ்யம் கட்டப்பட்டது. நம்மளால குடும்பத்தையே கூட்டின்னு வேற சர்ச்சுக்கு போயிடும். சோத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவமாரே? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க போங்க. செத்து போனவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரியே சொன்னீங்க பாரு. அல்லேலூயா. என்னத்தை சொல்ல உங்களை போட்டு. அல்லேலூயா. இப்போ கவனிங்க பாப்பா, ஒரு ஆள் தூங்கிடுச்சு, அதனால தான் இப்படி சொன்னேன். என்ன நமக்கு இந்த தூங்கினாலே ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ உயிரை கொடுத்து ப்ரிப்பேரை வந்து நின்னா என்னது? சோத்திரமாண்டவரே, நான் இந்திக்காரனுக்கு டீச் பண்ணுறேன். அவனுக்கு நான் பேசுறது புரியாது, அவன் பேசுறது எனக்கு புரியாது. 23 வருஷமா டீச் பண்ணிக்கிறேன். ஒருத்தனையும் விட மாட்டேன், ஓட விடுவேன். எல்லாம் பொண்ணு பையங்க மொத்த பேர் இருப்பான். ஒரு 30 பேர் கிளாஸில் இருப்பான். 30 பேரையும் ஓட விடுவேன். ஐயோ ஜேம்ஸ் சார் வந்துட்டாரா அப்படின்னு நடுங்குவான். அசைன்மெண்ட்டை கொடுத்து சொல்லுவேன், நாளைக்கு நான் அது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அசைன்மெண்ட் என் டேபிள் மேலே இல்லை, ஒருத்தனை கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு. அவன் நினச்சிப்பான் இந்த ஆளு கொலை பண்ணிடுவான்னு. ஆமாம், எப்படி தடுமாறி வந்துடுவான். சிலர் எழுத மாட்டான்ல நம்ம கேஸு இருக்கிறான்ல, அவன் அப்படியே நடிங்க வந்து உட்காருவான். உட்கார்ந்தோடனே நான் சொல்லுவேன், பரவாயில்ல அடுத்த வாரம் எழுதிட்டு வான்னிடுவேன். எழுதணும்னா அடா பாவி, அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்பான். ஆமே, நான் ராஜஸ்தான் போயிருந்தேன் பாருங்க. 153 ஸ்டூடெண்ட்டு, நிறைய பேர் இருக்கிறான். அதில் 153 பேர் அற்புதமாக சர்ச்சை கட்டியிருக்கிறான். எல்லாம் சர்ச்சை எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறான். சார் இந்த நார்த் இந்தியன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே, நம்ம முன்னாடி இருந்தோம்னா நம்ம காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற அது வழக்கம், வழிபாடு. தகப்பன் தாய் தகப்பன் மூத்தவங்க குடும்பத்தில் பெரியவங்க, நம்ம தான் இழுத்து போட்டு அடிக்கிறோம். ஆமாம், அவங்கெல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க. அந்த மரியாதை, வணக்கம் இல்லாது மரியாதை கொடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க. போனோடனே அத்தனை பேரும் குடும்பத்தோடு வந்து காலில் விழுந்து சாருங்கிறான், என் சர்ச்சுக்கு வாங்க. போய் பார்த்து அத்தனை பேர் ஊழியம் சார். நான் பார்த்து கேட்டாடா பாவி, நீங்களாம் விளங்காதவனா இருந்தீங்களாடா, எப்படா விளங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்புறமா தான் சொல்றான், நான் பேசின எல்லா பிரசங்கத்தையும் அங்க சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி அவனே மாறுறான். நீங்க முடிச்சிட்டு போய் கேட்கறீங்க என்ன பேசினாரு. சோத்ராண்டவரே, எங்க நிலைமை இருக்கு பாரு, படு மோசம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். இந்த அந்த ஒரு ஆள் தூங்கிடுச்சு, அதனால இவ்வளோ நேரம் எடுத்துட்டேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். அது எப்படி காலையில் நிட்டியும்? ஆனால் ஒன்று தெரியுது, பரலோகம் பூலோகம் நரகம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஜெயிச்சிட்டீங்க, நல்லா ஜெயிச்சிட்டீங்க. ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. படு மோசமையா அதெல்லாம். சரி, இப்போ வரேன், நீ எங்கன்னா தூங்கு, நான் பண்ணி முடிச்சுட்டு போறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை பயங்கரமா ஒடுக்க ஆரம்பித்தான். ஒரு பக்கம் சபை பெருக ஆரம்பித்தது, ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஒரு பக்கம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த மனுஷியை பிடிச்சி உடம்புல இருக்கிற தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எருமாட்டு தோல் ஒட்டக தோல்ல படுக்க வச்சு கயிறை போட்டு கட்டி மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டுடுவாங்க. உள்ள உயிரோடு இருக்கும் ஒரு பரிசுத்தவானாலது ஒரு பரிசுத்தவாட்டியோ உயிரோடு இருப்பான். வெயில் ஏற ஏற, பாலஸ்தீனா தேசம் சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது, வெயில் ஏற ஏற உஷ்ணம் அதிகரிக்க உள்ள இருக்கிற அந்த பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியோ சத்தம் போட்டு அப்படியே கத்தி விசாரிப்பார் இல்லாம, கேட்பார் இல்லாம செத்துருவான். சில நேரத்தில் ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் அந்த பக்கம் வந்தா அந்த தோலை அவிழ்த்து விட்டுட்டு அதுங்க கடிச்சு கொதறி குற்றுயிரா கொல்ல ஆரம்பிக்கும். நமக்கெல்லாம் பைபிள் எடுத்துன்னு வர மாட்டோம். அன்னைக்கு பைபிள் இல்லையா, அன்னைக்கு விதவிதமான பிரசங்கம் இல்லையா, அன்னைக்கு 1008 டிரான்ஸ்லேஷன் இல்லையா, என்னைக்கோ ஒரு முறை பரிசுத்தவான் பிரசங்கம் பண்ணுவான். அந்த சத்தத்தை கேட்டு அடுத்த பிரசங்கத்தை கேட்கிற வரைக்கும் அந்த பிரசங்கம் அவர்களுடைய இருதயத்தின் ஆணிவேரா இருக்க ஆரம்பித்தது. அந்த பிரசங்கத்திற்கு நடுங்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பக்கமாச்சா. பாருங்க, இன்னொரு இடத்துல சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுருவான். உடம்பெல்லாம் கத்தியால வெட்டிட்டு ரத்தத்தை சிந்த விட்டுருவான். ரத்தம் அடிஞ்சிட்டே இருக்கும். ரத்த வெறி பிடிச்ச மிருகங்களை கொண்டு வந்து சிறைச்சாலையில விட்டுடுவான்.
அது அப்படியே கவ்வி பிடிக்கும். ஐயோ என்னால முடியல, என்னை விட்டுடுங்கன்னு வெளியே நின்று போச்சவன் கேட்பான். ஏசு ஆண்டவர்னா உள்ளத்தா இருக்கணும், ஏசு ஆண்டவர் இல்லைன்னா வெளியே வரணும்னுவான். எனக்கு ஏசு வேணான்னா வெளியே வந்துடலாம், எனக்கு ஏசு தான் வேணும்னா அந்த ரத்த வேடி பிடித்த மிருகங்களோட போராடி சாக வேண்டியதுதான். டெலிஃபோன் பூத்து மாதிரி இருக்கும், 4 பக்கமும் ஷார்ப்பான ஆணி இருக்கும். பாருங்க, ஏசு ஆண்டவரை என்னை கொண்டு போய் அந்த பூத்துக்குள்ள அடைச்சிட்டு கதவை சாத்தி ஒரு 10 செகண்டுக்குள்ள 4 பக்கம் இருக்கிற ஷார்ப்பான ஆணி என் உடம்பு முழுக்க ஏற ஆரம்பிச்சேன். ரத்தம் எல்லாம் அப்படியே வடிஞ்சிரும். ஒரு 10 செகண்ட் கழிச்சு கதவை திறந்தா உள்ள இருக்கிறவன் செத்து போன பிணமா கீழே விழ ஆரம்பிப்பான். முக்கூர் உள்ள இரும்ப வச்சுட்டு பாருங்க சூடு பண்ணிட்டு அது மேல ஒரு பரிசுத்தவாட்டியை உட்கார வச்சு அப்படியே கிழிக்க ஆரம்பிப்பான். கொடுமைனா கொடுமை, அந்த மாதிரி கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்னைக்கு பாப் கட்டிங் வந்துருச்சு, தலையை முடிய விதவிதமா வெட்டுறோம். ஆனா அன்னைக்கு அப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய முடியும், அப்பெல்லாம் பெண்களுக்கு நிறைய முடியும். அல்லேலூயா. ஆமா, தாரை உருக்கி, ஏசு ஆண்டவர் தாரை உருக்கி அப்படியே தலையில முடியோடு சேர்த்து ஊத்திடுவாங்களாம். சில பேர் மூளை எல்லாம் கருகி போய் பைத்தியம் முடிச்சிருமா, அப்ப கூட இயேசு ஆராதிப்பாங்களாம். அந்த கொடுமைக்கு தப்பிப்பதற்காகத்தான் ஸ்திரீகள் எல்லாரும் முடிய வெட்டிக்கினா. சில நேரத்தில் எதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நாகரிகமா இருக்கோ அது எதெல்லாம் ஒரு காலத்துல ரத்த சாட்சிகளுடைய வித்திலிருந்து வெளியே வந்து வைக்கும். அந்த ஏசு எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த தாரோடு பிச்சு உடம்போடு பிச்சு எடுத்துருவாங்களா. கொதிக்கிற தாறு அப்படியே உருக்கி தலைமையில ஊத்திடுவான். பாருங்க எப்படி ஆண்டவருக்காக மறிச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இந்த ரூம்ல 1000 பேர் உட்காரலன்னா 10,000 பேரை கொண்டு வந்து உள்ள விட்டுவான். உள்ள விட்டு இந்த சுவரை எல்லாத்தையும் இடிச்சிட்டு மொத்த பேரை உள்ள பண்ணுவான். முன்னாடி சாட்டை வச்சு அப்படியே அடிச்சிட்டு இருப்பான். அந்த சாட்டையில முன்னாடி நிக்கிறவன் உடம்பு, குடல், வயிறு எல்லாம் அப்படியே கிழிச்சிட்டு வெளியே வரும். உள்ள உயிரை காப்பாத்துறதுக்காக பின்னாடி நெருக்க உள்ள இருக்கிறவன மூச்சு திணறி செத்துருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபுல்லா டெட் பாடியா இருக்கும். அதில் தப்பிச்சவனை வேற ஒரு இடத்துல கொண்டு போக ஆரம்பிப்பான். கொடுமைனா அப்படி கொடுமை, சிலது சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கொடுமை. பிரெக்னன்சியா இருக்கிற சகோதரிமார்களை, பால் கொடுக்கிற தாய்மார்களை குழந்தையோடு கொண்டு போய் இரும்பு சேர்ல உட்கார வச்சு கம்பி போட்டு கட்டிட்டு நெருப்புல வச்சு அப்படியே கொளுத்திடுவான். அப்படின்னா நெருப்புல போட்ட சேரை நெருப்பா மாத்தி இரும்பு சேரை, அந்த சேரை வெளியே கொண்டு வந்துச்சு, அதில் அந்த சகோதரியை உட்கார வைப்பான். அப்படியே கருகி அப்படியே செத்துருவான். நமக்கு நல்ல சர்ச்சை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை தெய்வம் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் படிக்கிறேன்னு? படிக்கலையே. அன்னைக்கு பைபிள் இல்லையா, அன்னைக்கு வசனம் இல்லையா, அன்னைக்கு இந்த மாதிரி விதவிதமான ஆராதனைகள் இல்லையா, அன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தது. ஆனா தெய்வத்துக்காக ஒரு கூட்டம் மகிமையா எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா. அற்புதமா இருக்க ஆரம்பித்தது, அதிசயமான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு உபத்திரவம் பெருகினதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட்டது. பாருங்க, எல்லா கிறிஸ்தவர்களையும் அப்படியே கொண்டுட்டு வரான். அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இன்னைக்கு நிருபத்தை வச்சுன்னு என்னென்ன கூத்தடிக்கிறான் பாரு சில கோமாளி பயல்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லா நிருபங்களும் சபைகள் திடப்பட, லிசன் டு மீ, எல்லா நிருபங்களும் சபைகள் திடப்பட, பரிசுத்தம் அடைய, தேவ சித்தத்தை நிறைவேற்ற, வரப்போகிற நேச மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக எழுதப்பட்டவைகள். ஆமென். அது விபச்சாரத்திற்கோ, வேசித்தனத்திற்கோ, சுயமான காரியத்திற்கோ, யார் இச்சையை நிறைவேற்றுவதற்கோ, அல்லது ஏன் தனிப்பட்ட ஆசை விருப்பங்களை கைக்கூடி வருவதற்கோ நிருபங்கள் எழுதப்படல. சபைகள் கட்டப்பட, சபைகள் ஸ்திரப்பட, வரப்போகிற நேச மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் சபை மாறுவதற்காகத்தான் நிருபங்கள் எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாருங்க, தப்பா வசனத்தை புரிஞ்சிட்டு தப்பா பேசி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கணும், அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவன் எடுத்துக்கணும். அவன் பின்னாடி சில கூட்டம் போது பேர். இந்த போறவனா யார் தெரியுமா? நல்ல ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுடைய பிள்ளைங்க தான். அந்த லட்சணத்துல நம்ம பிள்ளைய வளர்க்கிறோம். நான் பயப்பட மாட்டேன், கடைசி பிரசங்கம் கல்ல லட்சாலும் பரவாயில்ல, சாகணும்னு வந்துட்டேன். ஐயோ சொல்லகப்பா. ஒரு நல்ல பிள்ளைய சர்ச்சில் உட்கார வைக்கிறதுக்கு மனசாட்சி தொட்டு கேளு. இங்க இருக்கிற எத்தனை தகப்பன் தாயோட பிள்ளைங்க கள்ள உபதேசத்துக்கு போயிருக்கிறான், எத்தனை பிள்ளைங்க கிருபையில போயிருக்கிறான், கிருபைன்னு விளங்காதவனா போயிருக்கிறான், எத்தனை பிள்ளைங்க சபைக்கு வராம போயிருக்கிறான். தப்பு அங்க இல்ல, இங்க. சர்ச்சை விட்டுட்டு ஒரே சர்ச்சில் குடும்பமா போய் உட்கார வேண்டியது தானே. அவன் பின்னாடி போறவன் கூத்தடிக்கிறவன் தான். தான் செய்யற இச்சையை நிறைவேற்றுவதற்காக, தான் ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக, தான் ஏக்கத்தை, தான் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருத்தர் இருக்கிறான். பாருங்க, லவ் பண்ற பொண்ணுங்களாம் சர்ச்சுக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா. என்ன ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு போயிடுச்சு பத்தியா. போறவன் எல்லாமே
நல்ல சபையில மூப்பராய் இருக்கிற தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் தான். எப்படி அவன் போவான்? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் நல்ல உபதேசத்துல போறான், நரகத்துக்கு போறான், தப்பான பழக்க வழக்கு போறான், எச்சரிக்க மாட்டேன். என்னத்துல பேச புதுசா என்னது புறஜாதியான அவங்கிட்ட போய் நிக்கிறான். புறஜாதி அவங்கிட்ட போல போறவன் பைபிளை வச்சுன்னு தான் போறான். எங்கேயோ ஒரு இடத்துல ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட அந்த பரிசுத்தவன் எத்தனை உத்தமமா காப்பாத்திருப்பான். அந்த மனுஷன் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம அழுது ஜெபம் பண்ணிருப்பான், எத்தனை நாள் உபவாசம் பண்ணிருப்பான். அத்தனையும் விட்டுட்டு பிள்ளைங்களை அந்த பக்கம் அனுப்புறோம். தப்பு அவன் மேல இல்லையா? எல்லா காலத்திலையும் திருடன் இருக்கிறாயா? எல்லா காலத்திலையும் பிரச்சனை பண்றவன் இருக்கிறாயா? எல்லா காலத்திலையும் கள்ள உபதேசக்காரன் இருக்கிறாயா? எந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கிறான். ஆமா, கொலேசி நிருபம் எழுதப்பட்டது தெரியுமா? வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். எப்பாப்புரா அப்படிங்கிறது தான் கொலேசே பட்டணத்துல பாஸ்டா இருக்க ஆரம்பித்தார். அங்க இதே மாதிரி வந்துடுச்சு, கள்ள உபதேசம் வந்துடுச்சு, கள்ள ஆராதனை வந்துடுச்சு, மாய்மாலமான ஆராதனை வந்துடுச்சு. தேவ தூதர்களை ஆராதிக்கலாம் அப்படின்ட்டு வந்தான். பாருங்க, இந்த தத்துவம் என்னது? தத்துவம் அல்லேலூயா. பிலாசபியை கொண்டு வந்து சபைக்குள்ள நுழைக்க ஆரம்பிச்சுட்டான். பைபிள் வசனத்தை வெளியே கொண்டு போயிட்டான். பிலாசபியை கொண்டு வந்து, தத்துவத்தை கொண்டு வந்து, மனுஷ ஞானத்தை, புத்தி, அறிவை கொண்டு வந்து சபைக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏகப்பட்ட பிரச்சனை கொலேசே சபையில. பாருங்க, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொலேசே பட்டணத்தினுடைய பாஸ்டர் எப்பாப்புரா, இப்ப பவுல் வந்து ரோம சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் இருக்கிற கொலேசே பட்டணத்துக்கு ரோமுக்கும் 1200 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 1200 கிலோமீட்டர். 1200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பவுல் கிட்ட போய், ஏன்னா பவுல் தான் இவனுக்கு ஆவிக்குரிய தகப்பன். பவுல் கிட்ட போய் உட்கார்ந்து, சர்ச்சில் இத்தனை பிரச்சனை இருக்கியா, நான் எப்படி சர்ச்சை மாத்தறதுன்னு வர ஆரம்பித்தான். ஆமென். ஆனா இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறோம். ஏன் பாஸ்டர் கேட்டா தூங்கிட்டோங்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவன் மேல கோபாக்கினி ரொம்ப வருமா, நம்ம மேல வருமா? சத்தமா சொல்லுங்க. பார்த்து யாருக்குன்னா கேட்டு போகுது. அவன் மேல வருமா, நம்ம மேல வருமா? நம்ம மேலத்தான் வரும். அப்படி எப்பாப்புறம் அந்த இடத்துல போக ஆரம்பித்தான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர். சபைக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வா. கண்ட இடத்துல போக விடாத, கண்ட இடத்துல செயல்பட விடாத. சத்தியத்திற்கு அவனை சாட்சியா மாற்று. தாய் தகப்பனாகி உன்னை என்னைய நம்பிதான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பையன் நல்லா வளர்ப்பா, இந்த அம்மா நல்லா வளர்க்கும், அப்படி நம்பிதான் நம்மை நம்பி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமா, ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து தேவநாமத்தை அறிந்து ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பனை பத்தி பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்க இங்க கண்ட இடத்துல திரிய விடாத. அன்னைக்கு அத்தனை உபத்திரவம், ஒருத்தனை சபையை விட்டு போல, சபை ஆராதிக்க ஆரம்பித்தது. இப்ப இந்த காம்பவுண்ட் செவர்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மீன் வரைஞ்சிருக்கும். அந்த மீன் வாய் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போகணும்னு அர்த்தம். பாருங்க, அந்த மீன் எங்க வரைஞ்சிருக்கோ அப்படியே அப்படியே போயிட்டு போயிட்டு போயிட்டு, இப்ப மீன் இந்த பக்கம் திரும்பி வரைஞ்சிருந்தா அந்த பக்கம் உள்ள அண்டர் கிரவுண்ட்ல மறைமுகமா ஆராதனை நடக்கும். அந்த இடத்துல போய் ஜனங்க ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஆராதிக்க சபை இல்லையா, ஆனா ஆராதிச்சான். படிக்க பைபிள் இல்லையா, ஆனா வசனத்தை கை கொண்டான். பாருங்க, சாட்சியாய் வாழ்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை, ஆனா சாட்சியாய் வாழ்ந்தான். தெய்வத்தை முகமுகமாய் காண அவனுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளும், இந்த மாதிரி கேம்ப் அது இதுன்னு உருவாக்கி தரல, ஆனா தெய்வத்தை முகமுகமாய் தரிசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அத்தனை உபத்திரவங்கள், அத்தனை பிரச்சனைகள், ஸ்திரீமார்களை பயங்கரமா கொடுமை பண்ண ஆரம்பித்தான். பாருங்க, எல்லாரும் என்னென்னமோ மாதிரி பண்ண ஆரம்பித்தான். பாருங்க, ஒரு கூண்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த கூண்டுக்குள்ள கிறிஸ்தவனை விட்டுட்டு, பாருங்க, இரும்பு கூண்டுக்குள்ள கிறிஸ்தவனை விட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள விட்டு இருப்பான். அந்த இரும்பு உள்ள போக போக உள்ள இருக்கிற பரிசுத்தவானோ பரிசுத்தவட்டியே கத்துவான். மூச்சு திணறி வெளியே வந்து ஏசு ஆண்டவரான்னு கேட்பான். ஆமான்னு அப்படியே தண்ணிக்குள்ள விட்டு விட்டு எடுப்பான். செத்துருவான். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிஸ்கவரியில போட்டான், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகள் கிறிஸ்தவர்களை எப்படி கொடுமைப்படுத்தினான். நீங்க வேணா போய் பாருங்களேன். பாருங்க, அது மொத்தத்தை அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். சிலது வெளியே சொல்ல முடியாது. அத்தனை அவமானங்கள், அத்தனை நிந்தனைகள், அத்தனை போராட்டங்கள் சபித்தான். ஆனா அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் மட்டும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க ஆரம்பித்தது, தேவனுக்காக எழும்ப ஆரம்பித்தது. ஆமென். அப்பேற்பட்ட கூட்டங்களுக்கு எழுதப்பட்டதுதான் இந்த எபிரேய நிருபம். கவனிங்க பாப்போம். இந்த நிருபத்தை எழுதி எல்லா இடத்துலயும் வாசிக்க ஆரம்பித்தான் பவுல். பாருங்க, அத்தனை காரியத்தையும் ஒழுங்கு கிரமமாய் நேர்த்தியா எழுதியிருப்பார். பாருங்க, எபிரேயர்களுக்கு எழுதின பொதுவான நிருபம். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இல்ல, உபத்திரவத்துல, வேதனையில, பிரச்சனையில, போராட்டத்துல, நெருக்கத்துல, அவமானத்துல, இனி எழும்ப முடியாதபடி, இனி ஆராதிக்க முடியாதபடி அப்படியே திக்கு முக்காடுகிற அத்தனை பேருக்கும் எழுதுறா. 11வது அதிகாரத்துல விசுவாசத்தை பத்தி எழுதுவார். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். 3 விதமான விசுவாசம். எல்லாம் என்னை பாருங்க. நீங்க படிக்க வேண்டாம் பைபிள, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
ஆமா, 3 விதம். முதல் கூட்டம் எல்லாம் கவனி, முதல் கூட்டம் விசுவாசிச்சது. ஆனா விசுவாசித்த அந்த முதல் கூட்டத்துக்கு எதுவுமே கிடைக்கல. பாருங்க, அந்த ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமா எழுதி வச்சிருக்கிறார். அவர்கள் தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு போயிட்டான். They never get anything from them. ஆண்டவரிடத்திலிருந்து எதுவுமே பெறல. விசுவாசித்தான், நம்பனா, பார்த்தான், தூரத்துல பார்த்தான், அணைத்து கொண்டு அப்படியே போயிட்டு அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. 2வது கூட்டம் வந்தது, சாதிச்சா, அக்கினி அவிழ்த்தான், சிங்கத்தின் வாயை கட்டவிழ்த்தான். கவனிங்க பார்ப்போம், செத்து போன பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினா, ராஜாக்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் ஆனது. இது செகண்ட் கூட்டம். 3வது கூட்டம் ஒண்ணு வந்தது, இயேசுவுக்காக தன் உயிரை பணைய வைக்க ஆரம்பித்தான். தன் பிள்ளைகளை இழந்தான், தன் மனைவியை இழந்தான், தன் புருஷனை இழந்தான், தன் குடும்பத்தை இழந்தான். விசுவாசம்னா வாங்கறது மட்டும் விசுவாசம் கிடையாது, ஆண்டவருக்காக என் ஜீவனையும் கொடுப்பதுதான் விசுவாசம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அந்த 16வது அதிகாரத்தை 3 விதமான கூட்டம் அப்படியே படிச்சு பாருங்க பார்ப்போம். முதல் கூட்டம் அப்படி இருக்கும். 2வது கூட்டம் ஆண்டவருக்காக சாதிச்ச கூட்டமா இருக்கும். 3வது கூட்டம் ஆண்டவருக்காக இழந்த கூட்டமா இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்திருப்பான், ஆனா நின்று இருப்பான். தம் பிள்ளைகளை சாக கொடுத்தவர்கள் நின்னா, தம் புருஷனை சாக கொடுத்தவன் நின்னா, தம் மனைவியை சாக கொடுத்தவன் நின்னா, தம் வாழ்க்கையை சாக கொடுத்தவன் நின்னா. ஆனா அவங்களுடைய சாவு எல்லாம் சரித்திரத்தை தலக்கேடாக மாற்ற ஆரம்பித்தது. அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்க்க ஆரம்பித்தது. ராஜரீக கையெழுத்துக்களை குலைத்து போட ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவ்வளவு உபத்திரவத்துக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில வந்த ஒரு கூட்டம் மட்டும் இருக்கு. அது தளர்ந்து போனதா, பலவீனப்பட்டு போனதா, இனி எழும்ப முடியாததா இருக்கும் போதுதான் அந்த கூட்டத்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், தம்பி தங்கச்சி, நீ 1008 பிரச்சனைகளுக்கு போனாலும், 1008 போராட்டத்துக்குள்ள போனாலும் தெய்வத்தினுடைய கிருபை என்ன செஞ்சிடாத, சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சிடாத, இழந்துடாத, கிருபையை விட்டுடாத. கிருபையை இழந்துட்டினா கசப்பான வேர் முளைத்தெழும்போம். கசப்பான வேர் முளைத்து எழும்பி அநேகர் தீட்டுப்பட்டு போவானா. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்பட்டு போயிடுவான். ஒருத்தன் வந்து 10 பேரை நாசமாக்கிடுவான். ஏன்? அவன் கிருபையை இழந்து போனவன், ஆனா கிருபையை பத்தி பேசுவான். நான் நேத்து சொன்ன பாரு, கிருபை என்ன பாவத்துக்கு நேரா நடத்தால் பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும். கிருபை என் சித்தத்தை நிறைவேற்ற துடிக்காது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கிருபை எப்பவுமே தேவ மகிமையத்தை விளங்க பண்ணுமே தவிர சுய மகிமைய தேடாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த கசப்பான வேர் முளைத்தெழும்பி எல்லாரும் அநேகர் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு இருங்க அப்படின்னு எழுதுறா. நான் நேத்து சொன்னது போல இதே இடத்துல ஏசா யாக்கோப்பை பத்தி சொல்றார். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். யாக்கோப்பு ஏசாவை பத்தி சொல்றார். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானா. பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் கேவலமா பேசுது. அப்பேற்பட்ட கேவலமா பேசக்கூடிய ஒருத்தன் தான் இந்த ஏசா. பாருங்க, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவனும் சீர்கெட்டவனாகிறாதேயுங்கள். அப்படின்னா அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். யாக்கோப்பை மாறி இப்ப இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். ஐயோ சொல்லுங்கப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்ப நம்மால சாராயத்தை வாங்கி ஊத்திட்டு பிரியாணி வாங்கி போட்டுட்டு நமக்கு போதை ஏறணும்னே தான் கையெழுத்து வாங்குறான். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆனா யாக்கோப்பு பாரு, 13 வயசுயா, சிகப்பான கூழை காய்ச்சிட்டு இருக்கிறான். இந்த பெருசு இருக்குல்ல, அல்லேலூயா, அப்படியே நேராக வரான். பயங்கர பசி, ஒன்றும் வேட்டையாடி ஒன்றும் கிடைக்கல போல. அவன் வந்து சொல்கிறான் பாரா, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், சாப்பிட்டுட்டு அவன் தரிசனமே தான். ஏசா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கூழ தாங்கிறான். இவன் சொல்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு எழுதி தாங்கிறான். அடாப்பாய், 13 வயசு. நான் பேசுறது புரியுதா? 13 வயசு. நான் தான் சொல்றேன், இப்ப இருக்கிற ரியல் எஸ்டேட் ஓனர்லாம் பிச்சை எடுக்கணும். யார்கிட்ட? யாக்கோப்பு கிட்ட பிச்சை எடுக்கணும். நேத்து எதுக்காக பிச்சை எடுக்கிறேன்னு, நேத்து லவ்வர்லாம். இப்போ நீங்க கூட்டி கழிச்சு யாக்கோப்பை படிச்சு பாருங்களா, எல்லாத்துலயும் பீக்கில் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். இப்போ இவன் அந்த சைன் வாங்கிட்டான். சைன் வாங்கிட்டு கூழை குடிச்சிட்டு சொல்றான், நான் இருந்து என்ன பண்ண போறேங்கிறான். பைபிள் சொல்லுதுங்க, சேஷ்ட புத்திர பாகம் வந்து தகப்பனுடைய சுதந்திரம் மேல வர்றது.
நான் பேசுறது புரியுதா? எல்லாம் கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு எப்போ சேஷ்ட புத்திர பாகம் தருவான் அப்படின்னா, எல்லாம் என்ன பாருங்களேன், நான் என் தகப்பனுக்கு மூத்த மகனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 18 வயசு வரைக்கும் பாருங்க நான் சாதாரணமாக இருப்பேன். 18 வயசு வந்த உடனே ஊரில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி வச்சு எங்கள் அப்பா என்னை கூட்டிட்டு போவார். என் குடும்பம், என் சொந்தம், என் உறவு அத்தனை பேரும் முன்னாடி வர ஆரம்பிக்கும். என்னை நேராக ஒளிமுக வாசலுக்கு கொண்டு போவார். ஒளிமுக வாசலில் அன்னைக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் வந்திருப்பான். நியாயம் தீர்க்கிறவர்கள் எல்லாரும் ஒளிமுக வாசல் இருந்திருப்பாங்க. அந்த பட்டணத்தினுடைய மூப்பர்கள் எல்லாரும் ஒளிமுக வாசல் இருப்பாங்க. அன்றைக்கு ஹைகோர்ட் தான் ஒளிமுக வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அத்தனை பேர் ஒளிமுக வாசல்ல வந்து நின்று இருப்பாங்க. பாருங்க, என்னை நேராக கூட்டிட்டு போய் மேடை மேல இருக்கிற ஒரு விசேஷித்த சேர் மேல நான் சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன். என்னை கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு பாருங்க, அந்த சேர் மேல என்ன உட்கார வச்சிருவான். சேர்ல உட்கார வச்சுட்டு பேச வேண்டியவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு எங்க அப்பா வந்து பேசுவார். பேசிட்டு சொல்லுவா, இவன் தான் என் சேஷ்ட புத்திர பாகத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி அவர் மேல போட்டு இருக்கிற அங்கி எடுத்து என் மேல போடுவா. என் மேல போட்ட உடனே இந்த ஊரே பட்டணமே ஒளிமுக வாசலே அத்தனை பேரும் எலும்பி நிற்பான். ஆமே, எலும்பி நின்ன உடனே இதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு என்ன உண்டு? மரியாதை உண்டு. என் குடும்பத்தினுடைய வித்தினுடைய வம்சத்தினுடைய தலையெழுத்தெல்லாம் இனிமேல் என்னை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் எந்த ஊர்ல எந்த பட்டணத்துல போய் ஒரு 10 லட்சம் வேணும்னு கேட்டாலும் உடனே தந்துருவான். ஏன்னா நான் யாரா இருந்தா எனக்கு என்ன? யாரு? சேஷ்ட புத்திர பாகத்திற்குரியவன், ரெட்டிப்பான சுதந்திரத்திற்குரியவன். அதனால எனக்கு கனம் வரும். அது ஒரு பெரிய மேன்மை. ரூபனை பார்த்து யாக்கோப்பு சொல்றான், தண்ணீரை போல ததம்பினவனே, உன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினியே, அதனால சேஷ்ட புத்திர பாகம் உன்னை விட்டு யோசேப்பின் வசமாய் மாறிற்று. அல்லேலூயா, எல்லாம் கவனி. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். தகப்பனுடைய மேன்மை வரணும்னா என்ன நானே தீட்டுப்படுத்திக்க கூடாது. என்னை நம்பி கொடுத்த கிருபைய, எனக்காக தெய்வம் வச்சிருக்கிற ஸ்தானத்தை, எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற கிருபா வரங்களை, எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற மேலான ஸ்தானத்தை, அழைப்ப, உயர்வ, ஆசீர்வாதத்தை என்ன நானே என்ன செஞ்சிக்க கூடாது, கெடுத்து கொள்ள கூடாது. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப கிருபைய சேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஒரு மனுஷனுக்கு மட்டும் கிருபை வந்துட்டா அந்த கிருபை அவனை எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில உயர்த்தும். ஆமென். தன் தகப்பனுடைய பேரை வெளியரங்கமாக்கும். அல்லேலூயா. தன் தகப்பனுக்கு மேன்மையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும். பாருங்க, என்ன பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை பார்ப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றார், கிருபையை இழந்து போயிடாத, அது சேஷ்ட புத்திர பாகத்திற்கு சமமானது. ஆமென். எப்பெல்லாம் கிருபை பெற்ற பாத்திரமா சேஷ்ட புத்திர பாகத்திற்குரியவன் எந்திரிச்சு நிக்கிறானோ அப்பெல்லாம் அவங்க அப்பாவும் அந்த வம்சத்தினுடைய சந்ததியினுடைய பேரும் நிலைவரப்படும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் தன் கிருபை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஐயா, பரலோகமே உன்னை நம்பி என்ன நம்பி ஒரு பெரிய உத்தரவாதம் வச்சிருக்கு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த உத்தரவாதம் நிறைவேறணும்னா எந்த கசப்பான வேறு முளைத்தெழும்ப நாம இடம் கொடுக்க கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவது, கலகத்தை உண்டாக்கக்கூடிய, பிரிவினையை உண்டாக்கக்கூடிய, கசப்பை உண்டாக்கக்கூடிய, உபதேசத்துல குளறுபடிகளை உண்டாக்கக்கூடிய எந்த கோமாளிகளுடைய சத்தத்தையும் கேட்க கூடாது. ஆமே, ஆமா, நான் சொல்றேன் பாரு, நீங்க எல்லாரும் பரலோகம் போறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன் பாரு, யூடியூபை பார்க்காதிருங்க. சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவமாரே, அல்லேலூயா. பரலோகம் போயிடலாம். ஆமே, நான் ஆன்லைன்ல பார்த்தேன், ஆஃப்லைன்ல பார்த்தேன், முக்கால் லைன்ல பார்த்தேன், எந்த லைன்லையும் பார்க்காத. நம்ம லைனே கோணலும் மானலும் இருக்கு. ஆமா, அதனால எங்கேயும் இந்த பக்கம் போகாத. நான் பேசுறது புரியுதா? உனக்கு நிதானிக்க தெரியல, நல்லது எது கெட்டது எதுன்னு உன்னால செலக்ட் பண்ண தெரியல, இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, அப்புறம் எதுக்கு நீ போய் தலையை விட்டுக்கிட்டு மண்டையை போட்டு உருட்டுற? நான் பேசுறது புரியுதா இல்லையா? ஆமா, அல்லேலூயா. அதனால பார்க்காத. நீ என்னவோ சண்டே சர்வீஸ்ல பார்த்துட்டு பேசுற எல்லா பிரசங்கத்தையும் முடிச்சுட்டு பைபிள் எல்லாம் முடிச்சிட்ட மாதிரி படுத்ததுக்கு போற. எங்க ஆளுகளை நல்லா சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம். கொரோனா காலத்தில் யூடியூப் வந்து ஆன்லைன் வந்து பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரியே இருந்தது. பிசாசு ஆண்டவர் திறந்த வாசல மாதிரியே இருந்தது. ஆக்சுவலா யூடியூப் தான் இன்னைக்கு சபைக்கே சாபக்கேடா மாறிடுச்சு. ஆன்லைன் தான் இன்னைக்கு சபைக்கே சாபக்கேடா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்றான், ஆன்லைன்லயே பார்த்துட்ட மாஸ்டருங்கிறான். எதுல?
ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிறான். இந்த ஆன்லைன், ஆஃப்லைன், முக்கால் லைன், குவார்டர் லைன்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு வரணும். எங்க வரணும்? சபைக்கு வரணும். இதெல்லாம் கிருபைய கசப்பான வேர். இதெல்லாம் நம்மளை தடம் புரள பண்ணக்கூடியவர்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியவைகள், நம்முடைய குடும்பத்தை நாசமாக்கக்கூடியவைகள். இந்த கசப்பான வேர் முளைத்தெழும்பி நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் கெடுத்து போட இடம் கொடுக்க கூடாது. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கவனிங்க பார்ப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு அழுதும் பாருங்க மனமாறுதலை அடையாமல் போனானா. எல்லாம் கவனி. திரும்ப போய் ஈசாக்கு கிட்ட கெஞ்சிறான், அப்பா எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படிங்கிறான். சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கடைசியா என்னதான் கொடுக்குற, நீ அவனுக்கு அடிமையா இருப்ப போன்ட்டான். எல்லாம் இணைப்பார். தம்பி தங்கச்சிலாம் கவனி. சிகப்பான கூழை பார்த்து இப்ப புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த தரிசனத்தில் காமிச்சாரு, சொப்பனத்தில் காமிச்சாரு, ஒன்றும் வேணாம். என்னைக்காச்சும் உன் சர்ச்சை பற்றி காமிச்சாரா? இல்லை, என்னைக்காச்சும் உன் சர்ச்சை பற்றி காமிச்சாரா? சோத்திராண்டவரே, அது எப்படித்தான் உங்களுக்கு மட்டும் வருதுன்னு எனக்கும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ, இப்போ இருக்கிற விசுவாசிங்க ரொம்ப மோசம். கனவுல நாய் வந்தா கூட நைட்டில் ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் கனவு கண்டேன், நாய் வந்தது, என்ன அர்த்தம்னு கேட்குறான். ஜெய் 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 இயேசுவின் ரத்தம் செய்யும். ஐயோ பாவம் பாஸ்டருங்க, யார் பெத்த பிள்ளைகளோ எதற்கால் அப்படியே ஃபோன் பண்ணிடுது. பாஸ்டர் இந்த மாதிரி சிகப்பு புடவை கட்டிக்கின்னு வந்தா பாஸ்டர், ப்ளூ புடவை கட்டிக்கின்னு வந்தாங்க பாஸ்டர், நிறைய பேர் வந்தாங்க பாஸ்டர். நீ அப்பதான் பஸ்ஸில் மேல் மருத்துவர் வழியாக வந்திருப்ப, பின்ன எல்லாம் பின் வராமல் என்ன வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சும்மா கண்ட கனவை கண்டுட்டு கண்ட காரியத்தை பேசிட்டு அர்த்தம் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஆமே, எனக்கு யாருன்னா இந்த மாதிரி ஃபோன் பண்ணாலே என் ஆவி செத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன பழக்கம்னு எனக்கும் தெரியல. ஆமே, எப்ப பார்த்தாலுமா நாய் வந்தது, பூனை வந்தது, குதிரை வந்தது, கழுதை வந்தது, ஒட்டகம் வந்தது. அல்லேலூயா. இந்த கொஞ்ச நாள் டிவியில பேசுறவங்க நின்றுட்டாங்க. குதிரை வந்தது, சிகப்பு குதிரை, வெள்ளை குதிரை, இப்ப கனவுல வருது எல்லா குதிரையும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் இதே தான். இந்த பெங்களூர்ல போனீங்கன்னா பெங்களூர் முழுக்க ஷாப்பிங் மால் தான். பெங்களூர் முழுக்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்களா ஒரு டிவியில் எல்லா குழந்தைங்களும் தரிசனம் பார்க்குது. நான் பரலோகம் போனேன்னா பரலோகத்தில் ஷாப்பிங் மால் இருந்தது. ஆமாம், சொன்ன குழந்தைலாம் எங்கே தான்? ஐயோ சொல்லப்பா, எங்கே தான்? பெங்களூர் தான். எல்லா குழந்தையும் பாரு பெங்களூர் தான். எதை இப்போ என்ன பண்ணிட்டான்? அட பாவிகளா, பரலோகம் இதுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தம் இல்லை. சில பண்ணாடைங்க ஒன்னா சேர்த்துட்டான். கசப்பான வேர் முளைத்தெழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இங்க பார், தப்பான காரியத்துக்கும் வாழ்க்கையை விட்டு கொடுக்காத. எதனா கனவு கண்டையா, ஏதாவது புரியலையா, நோட்ல எழுதி வை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், அவசரப்பட்டு யோசேப்ப மாதிரி சொல்லிட்ட குழியில தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 20 வெள்ளிக்காசுக்கு வித்துருவாங்க. உனக்கு வர கனவுக்கு சொப்பனத்துக்கு நோட்ல எழுதி வை. அதுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொல்லு. யாரையாவது கர்த்தர் கொண்டு வந்து புரிய வைப்பார். ஆமென். அப்படியே பிறந்த உடனே குழந்தை சீக்கிரம் வளர்ந்தவனு பிரியாணி சொருகிற மாதிரியே இந்த லெக் பீஸா வச்சு சொருகுவோம் பாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி உடனே தெரிஞ்சிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உடனே வளர்ந்துடணும், உடனே வரங்களை பெற்றணும். இப்ப பாருங்க, 3 மாசத்துல கிருபை பெறத்து எப்படிங்கிறான். அடா பாவி, அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பண்ணாட நாமளும் போறோம் பாரு. அதான் ஐயோ, சீனாய் மலைக்கு போறதுக்கு வழி எங்கன்னா கேம்ப் வைக்கிறான். போ, எல்லாத்துக்கும் போ. சீக்கிரத்துல வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது? சீக்கிரத்தெல்லாம் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வரம் என் பாக்கெட்லயே இருக்கு. அது தெய்வத்தினுடையது இல்ல. தெய்வீகத்தை எப்படி கீழ்த்தரமா கொண்டு வந்துட்டான் பாரு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதனால இந்த மாதிரி இந்த கண்ட கோமாளிங்க, கூத்தாடிங்க, நயவஞ்சகக்காரன், இவெல்லாம் கசப்பான வேற முளைத்தெழும்பி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்குறவன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அல்லேலூயா. எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? பைபிளையே படிக்க மாட்டாயா, ஆனா தரிசனம் மட்டும் பயங்கரமா வருதியா. அல்லேலூயா. ஜெபமே பண்ண மாட்டான், சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறான். ஆனா அவனுக்கு மட்டும் எப்படி தரிசனம் வருதுன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. ஐயோயோ, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவமே வேற மாதிரி போயிடுச்சு. கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேக தீட்டுப்படுறாங்க. இந்த போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே தெரியுமா? தெரியுமா? அந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுமா? அந்த பாட்டு எவ்வளவு பெரிய பாட்டு தெரியுமா? ஒரு காலத்துல தேசத்தையே தலைக்கீழாய் அசைத்த பாட்டு. அந்த பாட்டு எழுதுனது யாரு? தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க வாய் திறந்து வெளியே. அந்த பாட்டு எழுதுனது பால் ஆசிர் லாரி, திருநெல்வேலியில இருந்தார் பார். அந்த மனுஷன் கடைசியா கிருஷ்ண அவதாரன் போயிட்டான் பார், கல்கி அவதாரன் போயிட்டான் பார். அவன் எழுதுன அந்த பாட்டு. ஆனா அந்த பாட்டு ஒரு காலத்துல தேசத்தை அசைச்சுது. கடைசி அவன் பாருங்க
நான் தான் வருகிற பரமாம்சம் தான். இந்த போற்றி துதிப்போம் எம் தேவ தேவன் எழுதுனது அவரு பாலாசிர் லாரி மாறிட்டான். அது எவ்வளவு அற்புதமா இருக்கும் பாரு அந்த பாட்டோட வரிகள் எல்லாம் கவனி. கசப்பான வேர் எப்படி வேணா வரும். அல்லேலூயா. அப்படியே வசனத்தை வச்சு தான் எழுதுறாரு பாஸ்டர். வசனத்தை வச்சு தான் பிசாசே வாரான். இப்ப பிசாசு என்ன கொம்பு வச்சுக்கினா வாரான். அல்லே ஏசுகிட்ட கொம்பு வச்சுக்கினா போனா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கே வசனத்தை சொல்றான் பாரு. அவரே வசனத்துக்கே. அப்போ நம்மளை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் கசப்பான வேர். நான் பேசுறது புரியுதா? கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்பட்டு போறான். கிருபை நின்று விழுந்து போறான். அபிஷேகத்தை இழந்து போறான். தரிசனத்தை விட்டுட்டு போயிடுறான். அழைப்பை விட்டுட்டு போயிடுறான். ரட்சிப்பை இழந்து போயிடுறான். அநேகர் தீட்டுப்பட்டு போறான். நீயும் நானும் கிருபை இழக்க கூடாது. அல்லேலூயா. தெய்வத்தை தேவ பிரசனத்தை அசட்ட பண்ணக்கூடாது. அது சேஷ்ட புத்திர பாகத்திற்கு சமமானது. ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறது மேலானது. அல்லேலூயா. அதனால கிருபையை இழந்து போயிடக்கூடாது. ஏசா பாருங்க, கண்ணீர் விட்டு அழுதானா, கவலையோடு தேடினானா, மனமாறுதலை காணாமற் போக ஆரம்பித்தான். இந்த நல்ல நாளில எல்லாம் நினைப்பார், ஒரு முறை கிருபையை இழந்துட்டா திரும்ப வாராதியா? திரும்ப வாரா? வந்தாலும் அந்த முதல் தரமானதுக்கு இருக்கவே இருக்கா. இந்த எரேமியா 18வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, ஆண்டவர் சொல்றா, நீ எந்திரிச்சு குயவன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறா. குயவன் வீட்டுக்கு அவன் போறான். குயவன் வீட்டுக்கு போனோடனே குயவன் களிமண் எல்லாம் எடுத்து திரிகளை வச்சு அந்த சக்கரத்துல வச்சு நல்லா பானை செஞ்சுட்டே இருக்கிறான். பானை செஞ்சு முடிச்சு கடைசியா அந்த நூலை வச்சு கட் பண்ணி எடுக்கிற நேரத்துல அவன் வணைந்து கொண்டிருந்த பானை அப்படியே கெட்டு போயிடுச்சான். பாத்திரம் கெட்டு போனது கீழே விழற நேரம் கீழே விடல. குயவன் கையில பிடிச்சிட்டான், கெட்டு போச்சு. குயவன் கீழே விட்டு இல்ல, கையில பிடிச்சிட்டான். கையில தான் இருக்கு. வசனம் சொல்லுது, மீண்டுமாய் அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி வேற புதிய. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் கவனி. முதல்ல அந்த களிமண் எடுக்கும் போது அந்த குயவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. இதை இப்படி மாத்தணும், அதை அப்படி மாத்தணும், இதை இந்த இடத்துல கொண்டு போனோம் அப்படின்னு தான் இருந்தது. கெட்டு போச்சு. கெட்டு போன அந்த பாத்திரத்தை குயவனால கீழே அந்த மண்ணை கீழே விட முடியல. கையிலேயே பிடிச்சிருக்கிறான். பிடிச்சிட்டு முதல் ஒரு தரிசனம் வச்சாம்ப, முதல் ஒரு நோக்கம் இருந்தது பார், முதல் ஒரு சித்தம் இருந்தது பார். அந்த சித்தத்தை நிறைவேற்றாதபடி தன் பார்வைக்கு சரி போனபடி வேற புதிய பாத்திரமாய் மனைய ஆரம்பித்தான். எல்லாம் இணைப்ப ஐயா, நம்ம தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரியா. ஏசாவை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். எல்லாரையும் குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். கெட்டுட்டான், கீழே விழுந்துட்டான், ஆண்டவர் விடல. ஆனா அந்த முன்னாடி நினைச்சார்ல, அந்த முதல் நினைச்சார்ல, அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அந்த முதல் தரிசனம் அங்க போல. செகண்டரி. நான் என்ன சொல்றேன், செகண்டரிலாம் வேணாயா. நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னை முதல் பார்க்கும்போது என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிங்கல்ல, ஒரு நோக்கம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி என்ன கொண்டு போங்கப்பா. இது கையில் இருக்கேன்னு செய்யக்கூடாது, இதை எடுத்து என் விருப்பத்தின்படி நான் செய்யணும். நான் பேசுறது புரியுதா? இவன் என்னை தேடி வந்துட்டானே அப்படிங்கிறதுக்காக சரி போடா பொழைச்சி போடான்னு சொல்லக்கூடாது. நம்மளை முதல் தெரிந்து கொண்டாருப்பார், முதல் இருந்தாருப்பார். இந்த செகண்டரி வேணாம். நான் எப்போ ஆண்டவர்கிட்ட போனாலும் இப்படித்தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஏதோ கடமைக்காகலாம் வேணாம் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் என்னை பார்க்கும்போது என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தீங்களே, இப்படி செய்ய போறேன், இப்படி உருவாக்க போறேன், இப்படி மாற்ற போறேன்னு, அந்த திட்டத்தை விட்டு நானா கீழே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. செகண்டரி வேணாம் ஆண்டவரே, அந்த முதல் தரமானது. கிருபை வந்தா முதல் தரமானதாகவே இருக்கும். கிருபையிலிருந்து விழுந்து போய் கசப்பான வேர் முளைத்தெழும்பினா செகண்ட் தரமானதா இருக்கும், ஆனா கிடைக்காது. அவன் கண்ணீர் விட்டு தேடியும் மனமாறுதலை அடையாமற் போனான். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பேர், அந்த முதல் தரமானது. இந்த வருஷம் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கேட்பேன், என்னை முதல் பார்த்தீங்களே, என்னை தெரிந்து கொண்டீங்களே, நான் சர்ச்சில் வரும்போது என் கூட பேசுனீங்களே, என்னை அழைக்கும் போது என்கிட்ட ஒரு தரிசனம் தந்தீங்களே, அதை நான் இழந்துடக்கூடாதியா,
அது என்னை விட்டு போயிடக்கூடாதியா, அந்த அபிஷேகம் போயிடக்கூடாதியா, அந்த கிருபை போயிடக்கூடாதியா. என்ன செகண்ட் குவாலிட்டி வேணாம் ஆண்டவரே, ரெண்டாம் தரமான இடத்துக்கு நான் வேணாம் ஆண்டவரே. அந்த முதல் தரத்தில் என்ன வைங்கப்பா. எந்த கசப்பான வேர் முளைத்தெழும்பி என் வாழ்க்கையை தீட்டுப்பட்டு என்னை குறித்த அபிஷேகத்தை தரிசனத்தை நான் இழந்து போய் விழுந்து போகாதபடி அந்த முதல் தரமானதுக்கு என்ன கொண்டு போங்கப்பா. ரூபனை பார்த்து யாக்கோப்பு சொல்றான், தண்ணீரை போல ததம்பினவனே, உன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்திட்டியே. என்ன அர்த்தம்டா பாவி, உனக்காக ரெட்டிப்பான சுதந்திரத்தை நான் வச்சிருந்தேனாடா, சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சிருந்தனாடா, உன் தகப்பனுடைய மஞ்சத்தை நீ தீட்டுப்படுத்திட்ட. தண்ணீரை போல ததம்பினவனே. அவன் சொல்றான், நீ விளங்க மாட்ட அப்படிங்கிறான். ஒரு தகப்பன் தன் மூத்த பிள்ளைய தன்னை உலகத்துக்கு அப்பான்னு அறிமுகப்படுத்தினவனை பார்த்து சொல்றான், நீ விளங்க மாட்டடா. ஐயா எல்லாம் இணைப்பர், கிருபையை நிட்டு விழுந்துட்டா, கிருபை இழந்து போயிட்டா, கசப்பான வேர் முளைத்தெழும்ப ஆரம்பிச்சிட்டா, அந்த பழைய நிலைமைக்கு வர முடியாதியா. நான் பாடலாம், ஆடலாம், குதிக்கலாம், வசனத்தை பேசலாம், ஆனா முன்னாடி இருந்த மகிமை என்னை விட்டு விலகிடும். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாக்கோப்பு சொல்றான் பாருங்க, ரூபனுக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்பின் வசமாய் மாறிற்று. பாருங்க, முதல் தரமான நீங்களும் நானும் கிருபையை காப்பாற்றி கொள்ளாம போனா ஒருத்தன் ஆவலோடு காத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு கிருபையை தரும்போது நீ கை கட்டிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலகுனிவ. அந்த நேரத்தில் உன்னை யாராலையும் உயர்த்த முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒன்ஸ் பறிக்கப்பட்டு போனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல தேவன் கொடுத்த கிருபையை, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, நல்ல உபதேசத்தை, நல்ல போதக பிதாக்களை, நல்ல சபைகளை, தேவன் கொடுத்த கிருபா வரங்களை இழந்துடாத. இழக்கும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா இழந்து முடிச்ச உடனே தான் கஷ்டம். சிம்சோன் தொடங்கும் போது இப்படி தொடங்குது, தன் கைகளிலே ஒன்றுமில்லாமல் இருந்தோம், சிங்கத்தை இரண்டாக கிழித்து போட்டார். ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை ஏவ தூக்க ஆரம்பித்தார். முடியும் போது இப்படி சொல்லுது, சிம்சோனுக்கு கையிலாக கொடுப்பதற்கு ஒரு சின்ன பையனை கூட வைத்தார்களாம். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் கைப்பிடிச்சு நடத்துறது எங்க? சின்ன பையன் கைப்பிடிச்சு நடத்துறது எங்க? ஒரு வேசிக்கிட்ட போனானா அபிஷேகம் விட்டு விலகலையா? தப்பு பண்ணிட்டே இருந்தானா விலகலையா? தெரியலால் கூட வந்து படுத்துட்டான். அங்கதான் நிறைய தப்பு பண்ணமுல்ல, விலகல் இல்ல. நல்லா தானே பாடுறோம், நல்லா தானே ஆடுறோம், நல்லா தானே துதிக்கிறோம், யாருக்குமே தெரியல. இங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மறைவான பாவங்கள் சத்தத்தை எழுப்பும். ஹலோ, மறைவான பாவங்கள் சத்தத்தை எழுப்பும். நீ நினைக்காத தெரியாதுன்னு சத்தத்தை எழுப்பும். நினைக்காத, கிருபை இழந்துராத. கிருபையில நான் பரிசுத்தமா வாழ முடியாது. சிம்சோன் இழந்துட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போனதை அறியாமல் முன் போல எழுந்தானா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இப்படி எழுந்துதான் விழுந்து போனவர்கள் அதிகம். வேண்டாயா, தெய்வத்தை விட்டுடாத, கிருபை இழந்துராத, அபிஷேகத்தை இழந்துராத, அழைப்பை இழந்துராத. எவனோ ஒருத்தன் பாடிட்டு போயிடுவான், எல்லாம் இணைப்ப பாடிட்டு போயிடுவான். தாவீது பார், இப்ப நான் சொல்றதை புரிஞ்சுக்க. உரியா இருக்கிறான் பத்தியா? உரியா யாரு? நான் இல்லையா? யாரு? பத்சேபாலோட ஹஸ்பண்ட். அவனை மாதிரி தேசத்திற்காக வைராக்கியம் உள்ளவன் யாருமே கிடையாது. அவன் நல்ல உரியா. பாருங்க, இந்த பொம்பளை குளிக்கும் போது பார்த்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான் நம்மாலு. அல்லேலூயா. தான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக யுத்த காலத்தில் இருக்கிற உரியாவை கூட்டிட்டு வர சொல்றான். கூட்டிட்டு வந்து நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். சாராயத்தெல்லாம் ஊத்தி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டு, அடையாறு ஆனந்த பவன்ல ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்து, பழம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன் ஒய்ஃப் கூட போய் சந்தோஷமா இருங்கிறான். இவன் மொத்தத்தையும் வாங்கின்னு போர்ட்டிக்காவுக்கு வந்தான் பாரு. அவன் சொல்றான், ஊரே யுத்த காலத்துல நடக்கும் போது நான் எப்படி எங்க போய் என் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு அங்கேயே படுத்துட்டான். அடுத்த நாள் தாவீது கூப்பிட்றான். போதை ஏறல இல்லை நேத்து, இன்னைக்கு ஏறத்தை வாங்கி கொடுக்குறான்.
சும்மா சொல்லுகல, எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு அதை விட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி போட்டு சொல்கிறான். உன் ஒய்ஃப் கூட போய் சந்தோஷமா இரு. அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு போகாத போர்ட்டிக்காலே பட்டு சொல்கிறான், ஊரே யுத்த காலத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பேன். அவன் தரிசனம் உள்ளவன். தாவீது தரிசனத்தை இழந்துட்டான். எல்லாம் நினைப்பார். முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். தாவீது தரிசனத்தை இழந்துட்டான். எல்லாம் கவனி. தரிசனம் இழந்த தாவீது கிட்ட தரிசனம் உள்ள உரியா போனான். தரிசனம் இழந்த தாவீது கிட்ட தரிசனம் உள்ள உரியா போனான். பியூட்டி என்ன தெரியுமா? தரிசனம் உள்ள உரியா செத்துட்டான். தரிசனத்தை இழந்து போன தாவீது உயிரோடு இருந்தான். ஹலோ, அண்ணா காய்பா இருந்தான். தரிசனம் உள்ளவன் யூதாஸ் காரியத்து. அண்ணா காய்பா கிட்ட போய் சேர்ந்தான். அவன் 30 வெள்ளிக்காசுக்கு பேசிட்டான். 30 வெள்ளிக்காசை வாங்கி இடுப்புல சொருகிட்டான், பாக்கெட்ல வச்சுட்டான். இவன் நினைச்சானா இயேசுவை காட்டி கொடுத்த முடியல, அவரை ராஜாவை ஆக்கணும் இல்ல, அவர் எஸ்கேப் ஆயிட்டார்ல, செத்து போனவன உயிரோடு எழுப்பினார்ல, குஷ்டரோகிய சுகமாக்கினார்ல, அதனால இவரை ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு 30 வெள்ளிக்காசு வாங்குறானா. எல்லாம் நினைப்பார், இப்ப செஞ்சிடலாம், நாளைக்கு போய் எங்க சேர்ந்துடலாம். ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா, இப்ப செஞ்சிடலாம், நாளைக்கு போய் எங்க சேர்ந்துடலாம், அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு யூதாஸ் காரியத்தை நினைச்சானா. தப்பு பண்ணிட்டான், முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்துட்டான். 30 வெள்ளிக்காசை வைக்க முடியல. 30 வெள்ளிக்காசை தூக்கிட்டு வேகமா பிரதான ஆசாரியர்கள் கிட்ட ஓடுறான். ஓடி சத்தமா கத்துறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்கிறான். உணர்வடைஞ்சிட்டான், எழுந்துட்டான். அண்ணா காய்பா அவனை பார்த்து சொல்றான், நீயாச்சு. அண்ணா காய்பா உயிரோடு இருந்துட்டாயா, யூதாஸ் காரியத்தை இல்லையா, செத்துட்டாயா. 12 பேர் என்ன அற்புதமான பேர் தெரியுமா? பரலோகத்துல அவனுக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கியா, நியாயம் தீர்க்க. அவனுக்குன்னு ஒரு வாசல் இருந்ததுயா. இழந்துட்டா. நம்மளை தப்பா வழி நடத்துறான் அவன் இருந்துருவாயா, நம்ம கெட்டுடுவோம். புரிஞ்சுதா நான் பேசுறது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரிஞ்சுதா? அதனால கிருபை கிருபை கிருபன் போகாத, கிருபை இழந்துராத. கிருபை பரலோகத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடியது. அது பரிசுத்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது பரிசுத்தமானதை மட்டும்தான் நடப்பிக்கும். அது சத்தியத்திற்கு மட்டும்தான் பக்கபலமா நிற்கும். ஆமென். விபச்சாரத்திற்கோ வேசித்தனத்திற்கோ பாவத்திற்கோ தவறான காரியங்களுக்கோ கிருபை உட்பட்டு போகாது. கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் தீட்டுப்பட்டு போவது போல ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட ஏசாவை போல இராதேயுங்கள். அதனால அப்படி இப்படி அங்க இங்க போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாயிடுவோம். நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன தரிசனம் இல்லாதவனோடு சேராத, அபிஷேகம் இல்லாதவனோடு சேராத, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்படாதவனோடு சேராத, ஜெபிக்காத ஆளோடு சேராத, நல்ல உபதேசத்தை உபதேசிக்காத சபையில சேராத, ஐக்கியமா இருக்காத, சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். கிருபையை இழந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சிம்சோன் பாருங்க, அவ்வளோ பெரிய அற்புதமானவன். சின்ன பையன் கைலாகு கொடுக்க வந்துட்டானா. பரிசுத்த ஆவியானவர் எங்க? சின்ன பையன் எங்க? கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் சொல்றான், என் ஜீவன் பெலிஸ்தியரோட ஜீவனோட மடிய கடை பிரித்தெடுக்கப்பட்ட வித்து. நியாயாதிபதி அவன். பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டான். உலகத்துல கவனிங்க, பைபிள்ல 3 பேர் தான் நசரேயர்களா சொல்லப்படுறாங்க. 1 இயேசு கிறிஸ்து, 2 யோவான் சானகன், 3 சிம்சோன். நசரேயர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பைபிள் பகிரங்கமா அறிவிக்கப்பட்டவங்க இந்த 3 பேர் தான். இயேசு கிறிஸ்து, யோவான் சானகன், சிம்சோன். எவ்வளவு ஒரு மேலான இடத்துல வந்தான். இழந்துட்டான் பாரு. அந்த ஸ்தானமே இல்லாம போயிடுச்சு பாரு. வேற மாதிரி ஆயிட்டான் பாரு. உங்களுக்கு அதான் சொல்றேன், கசப்பான வேர் முளைத்தெழும்ப விடாத, தப்பான ஆட்களோடு சேராத, தவறான ஆட்களோடு சேராத, தெய்வத்தை மட்டுப்படுத்தாத, ஆண்டவரை அசிங்கப்படுத்தாத. கர்த்தர் நம்முடைய காரியத்தை வேற மாதிரி மாற்றிடுவார். பின்னாடி கண்ணீர் விட்டு அழுதாலும், என்ன கூப்பாடு போட்டாலும் நம்ம வேணா பேசிக்கலாம். கர்த்தர் கேட்டுருவார், கர்த்தர் செஞ்சிருவார், கர்த்தர் மாத்திருவார். எல்லாம் நினைப்பார், ஆண்டவர் இரக்க குணம் உள்ளவர். எல்லாம் நினைப்பாருங்களேன், ஆண்டவர் இரக்க குணம் உள்ளவர். at the same time அவர் நீதி உள்ளவர். ஆமென். இரக்கத்தை மட்டும் பேசிட்டு போகாத. அவருடைய சிங்காசனம் இரக்கமும் நீதியும் நிறைஞ்சது. ஆமென். ஆமா, சங்கீதத்தில் 76 நினைக்கிறேன் ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம், எல்லாம் கவனிங்க, தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும்.
ஆனா தேவனுடைய நீதியை நிறைவேற்றார். இந்த 2 வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். வசனம் சொல்லிடுங்க சிஸ்டர். 76:10 வாசித்துருங்க. உமது மகிமையை விளங்க பண்ணும். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். எல்லாம் என்ன பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்துருங்க. யாக்கோபு 1:10 எடுத்துருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். எல்லாம் என்னை பாருங்களேன், அவங்க மட்டும் படிக்கட்டும். எல்லாம் என்னை பாருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். அடுத்தது, மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். எல்லாம் என்னை பாருங்க. மோசே கண்மலையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேசினார். டென்ஷன் ஆயிட்டான், அடிச்சிட்டான். தண்ணி வந்தது. தண்ணி என்ன செஞ்சது சொல்லுங்க? தண்ணி என்ன செஞ்சது? வந்தது. ஜனங்கள் எல்லாம் தண்ணியை குடிச்சான். தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டு மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு, நமக்கு புரியுற மாதிரி நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தோடனே ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறார், என்ன அவமானப்படுத்திட்டல, என்ன அசிங்கப்படுத்திட்டல ஐயா. மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணியா. இயேசு நாமத்தை எவன் கூப்பிட்டாலும் இயேசு அற்புதம் செய்வா. கூப்பிட்டவனால அல்ல, அந்த நாமத்திற்கு இருக்கிற மகிமையினால, அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமையினால. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும். ஆனா இந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:10. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். இல்ல, அதுல மனுஷன் கோபம். வசனம் சொல்லிடுங்க. 20வது வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எல்லாம் கவனிங்க பாப்போம். மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நான் பேசுறது புரியுதா? தேவ மகிமை விளங்கும். நான் பிரசங்கம் பண்றதுனால அற்புதம் இல்ல, பிரசங்கம் பண்ணக்கூடிய பரிசுத்தம் உள்ள தெய்வத்தின் நாமத்தினால. Are you with me? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றதுனால அல்ல, நான் எந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்றேனோ அந்த பரிசுத்த நாமத்தினால. அதனால நான் என்ன வேணா செஞ்சிட்டு இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது, நான் என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை விளங்க பண்ணா. அதனால சும்மா கோபப்பட்டு டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு தப்பு பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வந்து நான் கசப்பான வேர் முளைத்து எழும்ப கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க பாப்பா. யூதா 1:4 வாசித்துருங்க. யூதா 1:4 ஒரே அதிகாரம் தான், 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை என்னமா எல்லாரும் பைபிள் எடுங்களா அந்த வசனத்தை. யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி புஸ்தகம், பழைய ஏற்பாடுல தேடுறப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம். பக்கம் 332. புதிய ஏற்பாடுல பக்கம் 332 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் ஒரே முறை எடுங்க பாப்போம். வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. எல்லாம் கவனி. தேவனுடைய கிருபையை எதுக்கு நேரா? காம விகாரத்துக்கு ஏதுவாக. ஐயா, தேவனுடைய கிருபை தேவராஜ்யம் கட்டப்படத்தாயா, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தாயா, தேவ சித்த இந்த பூமியில நிறைவேறத்தாயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் என்ன பாருங்க. இது வரைக்கும் முழு உலகத்திலையும் 46,000 சில்லற பேர் நான் தான் ஏசுன்னு வந்திருக்கிறான். எத்தனை ஆயிரம் பேரு? முழு உலகத்திலையும் 46,000 பேருக்கு மேல. பாருங்க, கள்ள போதகம் கிடையாது, நான் தான் இயேசுன்னு வந்தவனே. எத்தனை பேரு? அவங்களே அப்படி இருக்கிறான். இந்த ஸ்வீடன்லாம் ஒருத்த வந்து ஆண்டவர் மாதிரியே, நம்ம படத்துல பாக்குற இயேசு மாதிரியே நல்ல தலையெல்லாம் வளர்த்து வெள்ளை போட்டு அந்த ரெட் கலர் சால்வை போட்டு 46,000 பேருக்கு மேல மொத்த பேரை வனாந்திரத்துல கொண்டு போய் அவங்க சொத்தெல்லாம் வாங்கிட்டு, அவங்க ஏடிஎம் கார்டெல்லாம் வாங்கிட்டு மொத்த பேரை கொண்டு போட்டான். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? போனவெல்லாம் கையில பைபிள் வச்சிருந்த பண்ணாடைங்க தான். சோத்திரம் ஆண்டவரே. தெரியாதவனை பத்தி பிரச்சனை கிடையாதுயா. நம்ம தான் அந்த ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. அப்படியே குதிச்சு 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 பரிசுத்த ஸ்தலத்தையே தனி பின்னாடி போயிருது. குடலு, சாணி, குண்டிக்காய், தோல். அல்லேலூயா சொல்றது. பிரதர் அவர் எப்படி தெரியுமா பேசுறாரு பிரதர்? ஐயே மூஞ்சப்பா நல்லா அல்லே உன்ன இல்லை அவனை சொல்றவன இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த சும்மா அப்படியே பேசுறாரு, இப்படியே பேசுறாரு. ஏறது கூட தான் பேசணும். பேசும்போது தேவ சத்தம் போல இருந்துதான். எல்லாம் செத்தா தான் புழு வரும், ஆனா ஏறதுக்கு மட்டும் புழு புழுத்து செத்தானா.
புரியுதா? இந்த மாதிரி கேவலமானவன் கீழ்த்தரமானவன் பின்னாடிலாம் போன நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆண்டவரே பார்த்துப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சும்மா கண்ட மேனிக்கு இந்த வேஷம் போடுறவன், கூத்தாடுறவன், நாடகம் நடிக்கிறவன், இந்த ஜி பூம்பா வித்தை காட்டுறவன், இவன் முன்னெல்லாம் போகாத. இந்த சைனா மொபைலுக்கும் ஒரிஜினல் மொபைலுக்கும் நிறைய வித்தியாசங்குது. ஒரிஜினல் மொபைல் லாரி கடியில் வச்சா கூட ஏறி இறங்கும். நோக்கியா பேசுகிறேன் நான். ஆனால் சைனா மொபைல் அப்படியே பலன்னு இருக்கும். இங்கே ரிங் ஆச்சுன்னா தஞ்சாவூர்னா வேற எங்கே கேட்கும்? பக்கத்தில் எதனா சொல்லு, திருவாரூர் வரைக்கும் கேட்கும். அவ்வளோ சத்தம் கேட்கும். லைட்டு போட்டால் இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன் அது வரைக்கும் போகும். ஆனால் அது சைனா மொபைல். புரியுதா? நிறைய சைனா மொபைல் யூடியூப்ல வருது. இதுக்கப்புறம் என்னால் புரிய வைக்க முடியல. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், உன் மனசாட்சி தொட்டு கேளு. ஒரு நாளைக்கு உன்னால் ஒரு அதிகாரம் படிக்க முடியுதா? 10 நிமிஷம் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியுதா? உன் சொந்த வாழ்க்கையை தேவ பிரசன்னத்தில் வச்சுட்டு என்னால் காப்பாற்றிக்க முடியலனா, கூத்தாடிக்கு பின்னாடி போனா நான் மாறிடுவேனா? தப்பு பண்ணுறதுக்கு பின்னாடி போனா நான் மாறிடுவேனா? மாய்மாலக்காரன் பின்னாடி போனா நான் மாறிடுவேனா? மாற மாட்டேன். இங்கே பாரு, ஏதேன் தோட்டம் போல சொல்லு. இதான் லோத்து போனான் போல. என்ன போல? ஏதேன் தோட்டம் போல இருந்துதான். தேவ தோட்டம் போல இருந்துதான். இயேசுவை போல சொல்லுங்க. ஐயோ, அவர் பாடினார்னா அப்படியே மகிமை போல சொல்லு. அப்புறம் நீ போல. இந்த வித்தெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரிஜினல் சொல்லு. சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. ஒரிஜினல். கிருபை இழந்துராத, ரட்சிப்பை இழந்துராத, அபிஷேகத்தை இழந்துராத, தெய்வத்தை விட்டுட்டு போயிடாத. கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது. பாருங்க, ஒரு ஆள் பாட்டு பாடின ஆள் தான் ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிட்டான். இப்போ அவன் சொல்றான், ஒய்ஃப் எனக்கு வேணாங்கிறான், நான் அவ கூட தான் இருப்பேங்கிறான். யாரு கூட? அவ கூட தான் இருப்பேங்கிறான். இந்த பைபிள் இருக்குல்ல, ஆனால் சைலண்டாக இருக்கும் பாரு. இது எதுவுமே பண்ணாது, சைலண்டாக இருக்கும். எத்தனையோ கொம்பனை பார்த்துடுச்சு. ஐயோ சொல்லப்பா, எவனும் அழிக்கிறதுக்கு வந்தான், ஆனால் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இது மட்டும் நிற்கிது. அதே மாதிரி தான் கிருபை பெற்ற பாத்திரமான இருந்தினா, எத்தனை தவறான ஆட்கள் எழும்பினாலும் அத்தனை பேருக்கு மத்தியில் உன்னை எவனும் அழிக்க முடியாது. உன் தரிசனத்தை எவனாலையும் கெடுக்க முடியாது. நீயா நானா மண்ணல்லின்னு போட்டாலே ஒளிய. ஆமென், ஆமென். இந்த தேவை இல்லாத ஆட்களோடு சேராத. இன்னைக்கு கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டக்கூடிய வசனத்தை, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர். யாரு அவன்? யாரு அவன்? யாரு? சத்தமா சொல்லுங்க. பக்தி அற்றவனா இருப்பான், ஆனா பக்தியின் வேஷத்தை தரிச்சிருப்பான். பாஸ்டர் மாதிரியே இருப்பான், நல்ல ஜெபம் பண்ற மாதிரியே இருப்பான், அந்நிய பாஷை பேசுற மாதிரியே இருப்பான், ஆராதனை நடத்துற மாதிரியே இருப்பான். அல்லேலூயா. நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்ட்டு பெனாயில் பாட்டிலும் குடிப்போம் இல்ல. நம்ம தேங்காய் மண்டைகள் லேசுப்பட்ட ஆளுகளா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ யோ யோ யோ, எத்தனை பிரசங்கத்தை கேளு, எத்தனை உபதேசத்தை கேளு, எத்தனை பைபிளை வாங்கி வை, ஆனா ஜென்மம் கடைசி வரைக்கும் மாறாது. உங்களை அங்க சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க 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 அப்படியே போய் நாச்சமா மாறுது. அவன் ஒரு விபச்சாரக்காரன். கிருபைய காம விகாரத்திற்கு ஏதுவா புரட்டுறான். அவன் பின்னாடி இவன் பின்னாடி எங்கேயும் போக கூடாது. ஆமே, தேவ சத்தம் போல இருக்கு பாஸ்டர்னா அடுத்தது உனக்கு எனக்கும். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மாறவே கூடாது, மாறவே கூடாது. எல்லாம் என்னென்னமோ மாறி போச்சு, எப்படியோ மாறி போச்சு. நம்ம கிருபையை இழக்க பண்ணுவதற்கு அதான் நான் சொல்றேன். பிசாசு இப்பெல்லாம் கொம்பு வச்சுன்னு வரது கிடையாது. இப்பெல்லாம் வெள்ளை போட்டுன்னு கூட பைபிள் எடுத்துக்கின்னு வரான். சோத்திரமாண்டவரே, அதுவும் பைபிள் இங்கே வச்சுன்னு வருவான். இதுவே ஏற்கனவே நாட்டம் எடுத்தது, அப்போ பைபிள் இங்கே வச்சுன்னு தான் வரான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சும்மா வித்தை காட்டுறவன், வேஷம் போடுறவன், நடிக்கிறவன், கோமாளி, கூத்தாடி, பாட்டு பாடுறவன், இவன் பின்னாடிலாம் போனேன் என் நல்ல வாயால் எதுவும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. போகக்கூடாது, கிருபை இழந்து போயிடக்கூடாது.